ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம எதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம்னா, யூனிட் 5 ஜெனடிக்ஸ் அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங்கோடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நடத்துறோம். சரியா? இதுல லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஜெனடிக்ஸ் போர்ஷன் பார்த்தோம். யூனிட் 5ல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பொறுத்தளவுல அதில் இன்பிரீடிங், அவுட் பிரீடிங், ஹெட்ரோசிஸ், அப் டு ஹெட்ரோசிஸ் வரைக்கும் தான் ஜெனடிக்ஸ் டாபிக். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பயோடெக்னாலஜி டாபிக். பயோடெக்னாலஜி டாபிக் பொறுத்தளவு இதுல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் இன்டு யூகேரியோட்டிக் செல் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் யூகேரியோட்டிக் ஜீன் இன் பாக்டீரியா செல் ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்கேன். சரியா? அது வரைக்கும் தான் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஒரே ஒரு டாபிக் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே பார்க்க போறோம். அந்த ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஜெனடிக் இன்ஜினியரிங் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும். சரியா? லாஸ்ட் இயரும் ஒரு கொஸ்டின் வந்தது. இன்னைக்கு ஃபுல்லாவே அந்த ஒரு கொஸ்டின் தான் நான் நடத்த போறேன். ஸோ மேக்சிமம் இது ஃபுல்லாவே தியரி தான். அதாவது இது வந்து வாஸ்ட் ஏரியா. ஜெனடிக் இன்ஜினியரிங் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் சொல்லும்போது வாஸ்ட். ஆனா ஸ்பெசிஃபிக்கா சிலபஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் மெடிசின், இந்த 3ல தான் கொஸ்டின் நிற்கும். சரியா? ஆனா நம்ம திரும்ப சொன்னதே தான் வரும். ஸோ நவ் டேக் த பேஜ் நம்பர் 84, யூனிட் 5, பார்ட் 3, பேஜ் நம்பர் 84, அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் ரொம்ப பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அவ்வளவு பேசிக்லாம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டே எழுதுவாங்க, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் எனிவே அப்ளிகேஷன்ல ஒண்ணுமே கேட்கல, ரொம்ப பேசிக்கா கேட்டாங்க. நான் என்னன்னு சொல்றேன் நானு. ஸோ எனிவே வந்து இதுக்கு ரிலேட்டடா என்ன கொஸ்டின் வந்தாலும் நம்ம கண்டிப்பா மெட்டீரியலை தாண்டி வராது. ஏன்னா இதுல ஒரு எப்படி சொல்றது, லோக்கல் ஆதர்ல இருந்து கொஞ்சம் ரீசெண்டா உள்ள அப்டேஷனும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஈவன் தட் இதுல பேசிக் கான்செப்ட்லயும் அது அந்த மெட்டீரியல், பேசிக் கான்செப்ட் மெட்டீரியலையும் அது நிறைய இது ரீசெண்ட் இது ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அப்ப அதை தாண்டி இதுலயும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கு. அதை தாண்டிலாம் கண்டிப்பா வராது. பாத்துக்கலாம் என்ன வேணா. ஏன்னா இது ஃபுல்லாவே இன்னைக்கு நடத்துறது ஃபுல்லாவே தியரி தான் சார். இதுல என்னுடைய ரோல் விட எந்த இடத்துல எப்படி கொஸ்டின் வரும் அதை நான் கிளியரா சொல்லிடுவேன். அது அப்படியே ஃபுல்லாவே தியரி தான். நீங்க தியரியை கோ த்ரூ பண்ணுங்க. சரியா? இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே கொஞ்சம் இந்த சைக்காலஜி பத்தி சில விஷயம் உங்ககிட்ட பேசணும். சைக்காலஜி கிளாஸ் பத்தி நானே சப்போஸ் மறந்தாலும் கடைசியில கிளாஸ் முடிக்க முடியாது அவங்க எதுவும் சொல்லாம விட்டாலும் நீங்க எனக்கு ஞாபகம் மட்டும் படுத்துங்க. ஓகேவா? ரைட். ஏன்னா இப்ப ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த பாதி பேர் வரமாட்டாங்களே, எப்பயும் லேட்டா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் லேட்டா தான் வருவீங்க. ஸோ அதுக்காக தான் இப்ப அதை பத்தி சொல்லல, கடைசியில சொல்றேன். ரைட். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங், பேஜ் நம்பர் 84. ஸோ ஆக்சுவலா ஜெனடிக் இன்ஜினியரிங் அதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம்ஸ் வந்து நம்ம பயோடெக்னாலஜின்னு சொல்லுவோம். அதேதான் இப்ப வந்து பயோடெக்னாலஜி தான் நவடேஸ் வி ஆர் கால்ட் அஸ் ஜெனடிக் இன்ஜினியரிங். கொஞ்சம் ரீசெண்டா சரி அட்லீஸ்ட் இன்ஜினியரிங் தான் பிசுவாலஜிக்காரங்க படிக்க முடியல, அட்லீஸ்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங்காவது படிப்போம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டைட்டில் தான். சரி ரைட். இட்ஸ் வில் பி மாடிஃபைடு இன்டு தி பயோடெக்னாலஜி. தி டேர்ம் தட்ஸ் ஆல். ஆக்சுவலி தி மேனிபுலேஷன் ஆஃப் ஜெனடிக் மேக்கப் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம். So they introduce the desired gene or DNA. That is we are as a genetic engineering. அதாவது நம்ம தேவையான ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை நம்ம உருவாக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் ஜெனடிக் இன்ஜினியரிங். இதுல மெயினா வந்து யூனிட் 5 அதுல தேர்ட் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா GMOS. ஆக்சுவலி ஜெனட்டிக்கலி மேனுபுலேட்டட் ஆர்கானிசம். genetically manipulated organism, that is a GMOS. இது வந்து எக்ஸ்பான்ஷன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஜெனட்டிக்கலி இதே இது என்ன எப்படி சொல்லணும்னா ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேனுபுலேட்டட்னு நமக்கு தேவையான ஜீனை உள்ள செலுத்தி அந்த மாதிரி ஆர்கானிசத்தை உருவாக்குறோம்ல, லைக் டிரான்ஜெனிக் அனிமல், டிரான்ஜெனிக் பிளான்ட், லைக் தட். சரியா? அது மேனுபுலேட்டட். Also genetically engineered organisms. இது இந்த E வந்து engineered, M வந்து manipulated. அவ்வளவுதான். That is transgenic plants and transgenic animals. What's the use? இதனால என்ன சார் யூஸ்? Yeah, it's a very useful in that agriculture, industries and medicine. நிறைய டாபிக் இருக்கு. ஆனா நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். சரியா? So agriculture and animal husbandry and medicine. இதுல animal husbandryனா transgenic animals. What is meant by transgenic animals? இது லாஸ்ட் லைட்டா நான் சொன்னேன். genetically manipulated animals having that introduce a desired gene.
நம்மளுக்கு தேவையான ஜீனை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு அதை வந்து அந்த அனிமல் நார்மல் அனிமல் டிரான்ஜெனிக் அனிமலா மாறிடுது. தமிழ்ல சொன்னா மறுசேர்க்கை செய்யப்பட்ட உயிரினம். சாதாரண உயிரினம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மறுசேர்க்கை செய்யப்பட்ட உயிரினம். ஸோ மோஸ்ட்லி இது ஹியூமன் வரைக்கும் பெருசா பண்றது இல்லை. பட் மேமல்ஸ்ல நிறைய மைஸ், ஷீப், கேட், கோட், பவுல்ட்ரி, ஃபிஷஸ், பிக் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா சில இது மட்டும் பார்ப்போம். சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்ப்போம். இந்த கேஸ் ஆஃப் த டிரான்ஜெனிக் மைஸ், சரி ஃபுல்லா தியரியா தான் இருக்கும் சார். நீ ஃபுல்லாவே தியரி தான், பெருசா படம் போட்டுலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வாய்ப்பு இல்லை இன்னைக்கு. டிரான்ஜெனிக் மைஸ் ஆக்சுவலி இதை டெவலப் பண்ணது எப்ப 1980ல. டிசைர்டு ஃபாரின் ஜீன் கேன் பி டிரான்ஸ்ஃபர் இன்டு த மைஸ். அதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு சரியா. அதுல பிரிஸ்டர் டெவலப் த டிரான்ஜெனிக் மவுஸ் பை தட் இன்ட்ரோடியூஸ் த ஜீன். மெயின் பர்பஸ் ஃபார் growth ஹார்மோன். எதுக்காக இந்த டிரான்ஜெனிக் மைஸ்க்குன்னா ஜிஹெச் growth ஹார்மோன். அவங்க மீட் பண்ணுங்க. ஸோ அந்த ஆஃப்டர் தட் growth ஹார்மோன், அந்த growth ஹார்மோனை அதாவது growth ஹார்மோனை உருவாக்கக்கூடிய ஜீனை அந்த மவுஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த மவுஸ் வந்து நார்மல் மவுஸ் என்ன சொல்றோம், சூப்பர் மவுஸ்ன்னு சொல்றோம். அது பேரு நம்மளுக்கு தேவையானது என்னது, ஜிஹெச் ஹார்மோனை சிந்தரைஸ் பண்ண வைக்கணும், அவ்வளவுதான். அதான் சூப்பர் மவுஸ். ஸோ டிரான்ஜெனிக் மைஸ் இட் யூஸ் தட் எந்த பர்பஸ்க்கான the human disease, the model for AIDS, diabetes, cancer, immune function. இப்போ நம்ம சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொன்னா கோவிட் வந்தது, கொரோனா. அப்ப அந்த கோவிட், கோவேக்சின், கோவிஷீல்டு இதெல்லாம் வேக்சின். வேக்சின் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்றாங்க, ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸுக்குலாம் அந்த மவுஸ், ராட்டு, ரேபிட் அனிமல்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுல நிறைய இது இறக்கும் ட்ரையல் அண்ட் எரர்ல. அதுல நல்லா சக்சஸ் ஆன பிறகுதான் ஹியூமனுக்கே வருவோம். ஏன்னா நம்ம மேல டெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர் சரியா. பட் கொரோனா பொறுத்தளவு அப்படி டெஸ்ட் பண்ணா எல்லாரும் பிறகு சாக வேண்டியதான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அதெல்லாம் ரொம்ப டெஸ்ட் பண்ணல, நேரடியாக ஹியூமன்லயே டெஸ்ட் பண்ணியாச்சு சரியா. ரைட், வேற வழி இல்லை. ரைட், they also use it for that study about that gene regulation and immunological reaction, tumor development. இதெல்லாமே இந்த அந்த மவுஸ்ல வந்து நம்ம பண்ண முடியும். It also produce that a protein for that therapeutic value of the treatment of human diseases. அந்த மாதிரி transgenic mice we are using that. Okay, I'm a transgenic cattle. Lot of method is that the cow they produce the transgenic calf, அதுல இருந்து பறக்கக்கூடியது. So அப்ப transgenic cow with having that K-casin gene அப்படின்னு ஒரு gene இருக்கான், K-casin gene. So the actually that insert that the produce the milk rich in that K-casin, அதாவது protein, one type of protein வந்து அது அதிகம் நார்மல் மில்க்குக்கும் இந்த மாதிரி உள்ள மில்க்குக்கும் உள்ள டிஃபரெண்ட் இருக்கு. Transgenic cattle are lactose genes will be inserted to produce the milk rich in that lactose. இப்போ லாக்டோஸ் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லாக்டோஸ் உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம லாக்டோஸ் அதிகமா ஒரு ரிச்சா அந்த மில்க்ல கொண்டு வரணும்னா ஆர்டிபிஷியலா ஜீனை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த மாதிரி காப் வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம். அப்ப இது இப்ப ஃபுல்லாவே ஹைபிரிட், ஃபுல்லாவே இந்த கேஸ் தான் நிறைய இருக்குது இப்பெல்லாம் சரியா. அது கேட்டில்ல யூஸ் பண்றோம். டிரான்ஜெனிக் சீப் பொறுத்தளவு மெமரி கிளாண்ட்ஸ் மோஸ்ட்லி தட் டிரான்ஸ்ஃபர் த ஷீப் த சர்வ் த பயோரியாக்டர்ஸ் ஆவது ஷீப் யூஸ் பண்றாங்க. அதுல வந்து ஆல்பா 1 ஆன்டிட்ரிப்சின், ஃபேக்டர் 9 உங்களுக்கு தெரியும். இது வந்து பிளட் கிளாட்டிங் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் சரியா. அந்த லங் டிசீஸ் இன் மேன் ட்ரீட்டிங் பை தட் இன்ஜெக்ஷன் ஆஃப் தட் இது ஆன்டிட்ரிப்சின் வந்து சில ஹியூமனுக்கு லங் டிசீஸ் ரிலேட்டடா தேவைப்படுது. அப்ப அதெல்லாம் எங்க போய் நம்ம ரெடி பண்றது, சிந்தேஸ் பண்றது, இந்த மாதிரி ஷீப் தான். ஃபேக்டர் 9 இது வந்து மில்க்லயே கொண்டு வந்துருது டு யூஸ் ட்ரீட் த ஹீமோஃபிலியா டிசீஸ். ஒரு ஹியூமனுக்கு ஹீமோஃபிலியா இருந்தா அந்த ஃபேக்டர் 9 மில்க் குடிச்சா ஓரளவு இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்ப அதெல்லாம் எங்கன்னா ஷீப் மூலம் கொண்டு வர்றாங்க. ஹை ரேட் ஆஃப் உல் ப்ரொடக்ஷன், உல் பர்பஸ்க்காகவும் அந்த மாதிரி கொடுக்குறாங்க சரியா. நம்ம டிரான்ஜெனிக் கோட் with the TAP genes they produce this a plasmogen, it's activator at the milk. So actually used for dissolving the blood clotting உங்களுக்கு தெரியும். இந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், திடீர்னு வந்து இப்போ பிளட் வெசல்ஸ்ல பிளட் கிளாட்டிங் ஆயிடுச்சுன்னா அதுல இந்த மாதிரி சில விஷயங்கள், இந்த பிளாஸ்மோஜன் அந்த மாதிரி சில ஆக்டிவேட்டர்ஸ்க்கு நேச்சுரலாவே அந்த மில்க்ல கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் டிரான்ஜெனிக் மூலம் தான் கொண்டு வருது, கோட் மூலம் கொண்டு வர்றாங்க. நம்ம டிரான்ஜெனிக் பிக் இது ஃபேக்டர் 8, ஃபேக்டர் வந்து 8, அது ஃபேக்டர் 9, இது ஃபேக்டர் 8 introduced into the zygote of the pig. The transgenic pig it could be the produce the factor 8 in the milkலயே அது ஃபேக்டர் 8 கொண்டு வந்துடலாம். இது எதுக்கு சார் பயன்படுது, அதே தான் ஃபேக்டர் 9 அது நம்ம சொல்ல மாதிரி ஹீமோஃபிலியா மாதிரி இதுவும் ஃபேக்டர் 8 அதுக்கு ரிலேட்டட் தான். யூஸ் டு ட்ரீட் தட் ஹீமோஃபிலியா.
So transgenic pig of the human, the beta globulin gene, they produce the human hemoglobin in the blood. அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம், டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் தட் அனிமல் ஆர்கன்ஸ் இன் த ஹியூமன் சிஸ்டம்ஸ். அதாவது அனிமல் ஆர்கனை ஹியூமன் சிஸ்டத்துல சப்போஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணா என்னென்ன பிரச்சனை வருது. டிரான்ஜெனிக் பிக் கேன் பி ஹியூமன் ப்ரோட்டீன்ஸ் ஆல்சோ ஹேவிங். ஐ மீன் தட் பிக் த நேம் ஆஸ்ட்ராய்ன்னு சொல்லுவாங்க டிரான்ஜெனிக் பிக். இதுக்கெல்லாம் பிக் இது என்ன, அது ஒரு மேமல் தானே. ஸோ அந்த பர்பஸ்க்காக இது பயன்படுத்துறாங்க. டிரான்ஜெனிக் ரேபிட், இது ஃபுல்லாவே நம்ம என்ன டைட்டில் வரும்னா ஆக்சுவலா இந்த அனிமல் ஹஸ்பண்டரின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த டைட்டில் வரும் இது எல்லாமே. சரியா, ரைட். த டிரான்ஜெனிக் ரேபிட், இதுவும் மேமல். மேமல்னாவே ரேபிட் தான். இட்ஸ் கிரியேட் இன்ட்ரோடியூஸ் தட் இன்டர்லூக்கின் 2 ஜீன். இன்டர்லூக்கிங் உங்களுக்கு தெரியும், இம்யூனாலஜி ரிலேட்டடா, along with that beta casein promoters. It is used for treating that cancer. இப்போ கேன்சரை ட்ரீட் பண்றதுக்குலாம், கேன்சர்னாவே நம்ம இன்டர்ஃபரான் ஞாபகம் வரும். ரொம்ப இது இம்யூனாலஜி, அடுத்த யூனிட் தான் நடத்த போறேன். இம்யூனாலஜில வந்து ஆன்டி வைரல் புரோட்டீன், ஆன்டி கேன்சர் புரோட்டீன், தட் இஸ் கால்ட் இன்டர்ஃபரான். யூஜிபிஜி ரெண்டுலயுமே கேட்ட கொஸ்டின். லைக் இன்டர்லூக்கின், இது பத்தி ரொம்ப டீட்டெயிலா 8வது யூனிட்ல படிப்போம். சரியா, இட் யூஸ் தட் treat that cancer, and the rabbit have the human growth hormones in the genes, so that grow the faster, the produce the more meat. அப்ப அந்த மாதிரி rabbit நல்ல ஒரு மீட்டை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. transgenic rabbit. transgenic bat, next, the chicks are resistant to the even leukocytes. நிறைய டிசீஸ் வரும் பேர்ட்ஸுக்கு, அது ரெசிஸ்டன்ட் வர்ற மாதிரி பேர்ட்ஸை உருவாக்குறது, சிக்கை உருவாக்குறது. and also to increase the meat quality of that chick and reduce the fat and the cholesterol in the egg. ஏன்னா எக்ல நிறைய ஃபேட் இருக்கும் சார், நம்ம புரோட்டீன் மட்டும் கிடையாது, அதுல ஃபேட் கொலஸ்ட்ரால் இருக்கும். அப்ப நம்ம டிரான்ஜெனிக் பேர்ட்ல இருந்து வரக்கூடிய எக்ல வந்து அதெல்லாம் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. சரியா, நெக்ஸ்ட் டிரான்ஜெனிக் ஃபிஷ் such as காப், கேட்ஃபிஷ், சால்மன், சிலேபியா. ஸோ இதெல்லாம் வந்து டிரான்ஜெனிக் ஃபிஷ்ஷா உருவாக்க முடியும். பர்டிகுலர் இதுல கோல்டன் ஃபிஷ் இருக்கு பாத்தீங்களா, கோல்டன் ஃபிஷ் நம்ம வீட்லயே வளர்ப்பாங்க. ஆக்சுவலா ஃபிஷ் ரொம்ப சிறுசா தான் இருக்கும். பட் அப்போ we are introducing that ஹியூமன் growth ஹார்மோன், அந்த கோல்டன் ஃபிஷ்ல ஹியூமன் growth ஹார்மோன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, they grow the faster than the normal golden fish. அப்ப ரொம்ப பாக்குறதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும், அழகா இருக்கும். ஆர்டிஃபிஷியலா நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் சைஸ், அவ்வளவுதான். with the help of this GH, growth hormone. The gene for anti-freezing protein ஒன்னு இருக்குது, the transgenic salmon. They can tolerate a very low temperatureல கூட they can tolerate. அப்ப anti-freezing protein நம்ம கொடுக்கலாம், அந்த மாதிரி ஃபிஷ்ஷை உருவாக்க முடியும். That's a transgenic fish ன்னு சொல்றாங்க. Transgenic mosquitoes, the gene will be coding that endotoxin of the Plasmodium vivax. சரியா, அப்ப இது வந்து developed by the zygote to produce the toxin, malarial parasite in that saliva. So transgenic mosquito, we can use the vaccination of people against the malaria. அதை டெஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி டிரான்ஜெனிக் மஸ்கிட்டோவை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சரியா, ஸோ திஸ் ஆர் தி அனிமல்ஸ் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள். ஒரு அனிமல்ஸ்ல என்னென்னலாம் மெயினா நம்ம பண்றோம்னு சொல்லிட்டு. சரியா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டைட்டில் இருக்கும் பாருங்க, நான் சொன்னதுதான் GEMOS அப்படின்னு ஒரு டைட்டில். அதாவது ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றது. ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, இது கூட அப்ரிவேஷன் கேட்கலாம் சார், கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏற்கனவே சொன்ன டைட்டில் தான், வேற ஒன்றும் கிடையாது, புதுசா ஒன்றும் கிடையாது. ஜெனட்டிக்கலி மேனுபுலேட்டட் தட் பாக்டீரியா, ஈஸ்ட். அதாவது இங்க மைக்ரோ ஆர்கானிசம், அவ்வளவுதான் வித்தியாசம். மைக்ரோப்ஸ் யூஸ் பண்றோம், அங்க ஃபுல்லா அனிமல்ஸ் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அதை நம்ம GEMOS சொல்றோம். கலெக்டிவ்லி we are called as genetically engineered microorganisms, mostly பாக்டீரியா, ஈஸ்ட், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். இது எதுக்கு சார் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இது மெயினா வந்து நம்ம இந்த இன்சுலின் ப்ரிப்பரேஷன், அதை நான் பின்னாடி சொல்றேன், என்னென்ன பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். இட்ஸ் எம்ப்ளாயிங் தட் பயோடெக்னாலஜி பேஸ்ட் ஆன் தட் இண்டஸ்ட்ரீஸ் டு மேனுஃபேக்சரிங் தட் ஹியூமன் ஹெல்த் கேர் ப்ராடக்ட். பயோடெக்னாலஜி படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுல ஃபுல்லா இது ரொம்ப டீட்டெயிலா படிப்பாங்க. ஹியூமன் ஹெல்த் கேர் ப்ராடக்ட், பயோ ஃபர்டிலைசர்ஸ், சிங்கிள் செல் புரோட்டீன், இது ஃபுல்லா இதுல ஜெனடிக் இன்ஜினியரிங் ஆர்கானிசம், அதாவது மைக்ரோப்ஸ் மூலம் நம்ம உருவாக்க முடியும். லாட் ஆஃப் ஹியூமன் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் இஸ் தட். அதுல ரொம்ப ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும், இது இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட் தட் இஸ் கால்ட் இன்சுலின் அப்படின்னு சொல்றது. அந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட் பேர் என்னது? இன்சுலின். ஸோ ஏன்னா இன்சுலின் நவடேஸ் ஈவன் முன்னாடிலாம் வந்து சுகர் பேஷண்ட் வந்து ரொம்ப ஏஜ் ஆனா சுகர் வரும், இப்போ அப்படிலாம் கிடையாது. யாருக்குனாலும் பிறந்த குழந்தைக்கே சுகர் இருக்கு.
சரி, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம ஃபுட் ஹேபிட் அது எல்லாமே. சரியா? ரைட், தட் இஸ் இன்சுலின். ஸோ இன்சுலின் ஃபர்ஸ்ட் இவங்க வந்து யூஎஸ்ஏ ஜென்டெக் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி, ஜென்டெக். சரியா? ஜென்டெக் கம்பெனி, யூஎஸ்ஏ. த கெமிக்கலி இட் வில் பி சிந்தசைஸ்ட் த 2 DNA ஸ்டாண்ட். யூனோ வெரி இன்சுலினோட ஸ்டாண்ட் தெரியும். இது வந்து ஏ செயின், இது பி செயின். இல்ல சில புக்ல ஆல்பா செயின், பீட்டா செயின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு உங்களுக்கு இன்சுலின் இஸ் மேட் அப் ஆஃப் amino acids. That's a polypeptide. 2 DNA segments that coded for that polypeptide A and B for human insulin. So through with the help of that RNA technology, இதுல மெயினா என்ன யூஸ் பண்றோம்? E. coli, Escherichia coli. We are culturing that. அப்ப நல்லா கவனிங்க, இன்சுலின் நம்ம ஜெனரலா என்ன நினைப்போம்? இன்சுலின் வந்து அப்படியே ஒரு E. coliல ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிலாம் கிடையாது. இந்த நல்லா கவனிங்க, அந்த ஏ அப்படின்னு ஒரு பாலிபெப்டைட் செயின் இருக்கும், பி அப்படின்னு ஒரு பாலிபெப்டைட் செயின் இருக்கும். அது இன்சுலின் ஸ்ட்ரக்சரை சொல்லிடுறேன். சரியா? இந்த பாலிபெப்டைட் இந்த நேச்சுரலா நம்ம பாடியில லாங்கர்ஹான்ஸ், ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்ல அதுல பீட்டா செல்ஸ்ல வந்து இன்சுலின் சிந்தேஸ் பண்ணும். உங்களுக்கு தெரியும். இந்த இன்சுலின் சிந்தேஸ் பண்றதுக்கு நல்லா கவனிங்க, ஏ செயினை சிந்தேஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ஜீன் இருக்கும். அந்த ஜீன் டாமினண்டா இருந்தால் அந்த இந்த ஏ செயினை சிந்தேஸ் பண்ணும். அதே மாதிரி பீட்டா செயினை சிந்தேஸ் பண்றதுக்கு இதுக்குன்னு ஒரு ஜீன் இருக்கும். சப்போஸ் இந்த ஜீன் வந்து ரிசெசிவா ஆகும்போது தான் என்ன ஆகும்? நம்மளுக்கு இந்த ஜீனை ப்ரொடியூஸ் பண்ணாது, ப்ராப்பரா இன்சுலின் சிந்தேஸ் ஆகாது, சுகர் வர்றதுக்கான அது இன்க்ரீஸ் த பிளட் சுகர் லெவல். ஆனா ஏ செயின் பி செயின் ஒரு ஜீன் டிசைட் பண்ணாது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, நம்ம பயோடெக்னாலஜில ஜெனடிக் இன்ஜினியரிங்ல இந்த ஏ செயினை உருவாக்கக்கூடிய அல்ல ஆல்பா செயினை உருவாக்கக்கூடிய ஜீனை மட்டும் தனியா எடுத்து ஒரு ஈகோலைல இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதுல ஃபுல்லாவே ஏ செயினை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதே இன்னொரு ஈகோலைல எக்ஸெரிசியா கோலைல என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? இந்த பி செயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒன்லி பி செயினை மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, சிந்தேஸ் பண்ணுவாங்க. இப்படித்தான் ஈகோலைல ஏ செயின் பி செயின் த்ரூ த RNA டெக்னாலஜி ஈகோலை வில் பி கல்ச்சர் த ப்ரொடியூஸ் த பாலிபெப்டைட் ஏ as well as polypeptide B in separately. சரியா? சரி சார், அப்ப இந்த ஏ செயின் தனியா பி செயினை ப்ரிப்பேர் பண்றோம், சிந்தேஸ் பண்ண வைக்கிறோம். 2 peptides will be isolated and linked. ரெண்டுமே ஐசோலேட் பண்ணி நம்ம என்ன செய்வோம்? டு லிங்க்டு டு வித். அப்பதான் என்ன ஆகும்? அது இன்சுலினா இருக்கும். வெறும் ஏ செயின் பி செயின் மட்டும் இருந்தா அது இன்சுலினே கிடையாது. உங்களுக்கு தெரியும் இன்சுலினோட ஸ்ட்ரக்சர். அதுல பர்டிகுலரா ரெண்டுக்கு நடுவுல டைசல்பைட் பாண்ட் இருக்கும். அதுல பர்டிகுலரா எந்த அமினோ ஆசிட் உங்களுக்கு தெரியும்? சிஸ்டைன் அப்படின்னு அமினோ ஆசிட். இன் பிட்வீன் த சிஸ்டைன், ரெண்டுக்கு நடுவுல சிஸ்டைன், எங்கெல்லாம் சிஸ்டைன் இருக்கோ அதுக்கு ஏ செயின் பி செயின் நடுவுல டபுள் சல்பைட் பாண்ட் வந்து கனெக்ட் ஆகும். இப்படி கனெக்ட் ஆனா மட்டும் தான் தட் இஸ் கால்ட் இன்சுலின், ஆக்டிவ் இன்சுலின். இதுதான் இன்சுலின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இதை பத்தின டீட்டெயிலா பின்னாடி நான் இன்னும் டீட்டெயிலா இது கூட இங்க கூட ரொம்ப பிரீஃபா தான் சொல்லியிருக்கேன். ஒரு இன்சுலின் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி இந்த ஒரு ரீசன்ட் புக் மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன். சரியா? சோ இது ஜென்டெக் கம்பெனி யூஎஸ்ஏ, அவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. இது ஆக்சுவலா வந்து லில்லி யூஎஸ்ஏல த மேனுஃபேக்சர் ஆஃப் ஹியூமன் இன்சுலின். இவங்க தான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், இந்த இன்சுலின் வந்து வெளியே அந்த ட்ரேட்மார்க்ல விற்கிறதுக்கு அவங்க வந்து என்ன ட்ரேட் நேம் கொண்டு வந்தாங்கன்னா ஹிமுலின். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார் இது. தட் இஸ் வி ஆர் கண்டிஷன் ஹிமுலின். சரியா? ஹிமுலின். அப்ப இப்பயும் சரி, நீங்க வந்து இன்சுலின் டேப்லெட், இன்சுலின் இன்ஜெக்ஷன் அப்படின்னு கேட்க வேண்டாம். நீங்க மெடிக்கல் ஷாப்ல போய் ஹிமுலின் கொடுங்கன்னா அவர் இன்சுலின் தான் கொடுப்பாரு. நம்ம எப்படி நான் நேற்று சொன்னேன் லாஸ்ட்ல, இப்ப சோப்பு, குளிக்கிற சோப்பு கொடுங்க நம்ம கேட்க மாட்டோம். கமாம் கொடுங்க அப்படின்னா அவர் குளிக்கிற சோப்பு தான் கொடுப்பாரு. சொல்ல புரியுதா? இல்லைன்னா ஒரு சர்ஃபெக்சல் சோப்பு கொடுங்கன்னா சர்ஃபெக்சல் துவைக்கிற சோப்பு தான் கொடுப்பாரு. அது சர்ஃபெக்சலோ இல்ல ஹமாமோ, தட் இஸ் a trademark name, சேம் லைக் தட். கோல்டு வின்னர் சொன்னா அவர் ஆயில் தான் கொடுப்பாரு. சரியா? அப்ப இது ட்ரேட் நேம். ஃபர்ஸ்ட் இந்த ஜென்டெக் கம்பெனி வந்து இவங்க இந்த நேம்ல தான் வெளியே வந்தது, இந்த இன்சுலின். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இன்னும் டீட்டெயிலா வந்து பின்னாடி நான் சொல்லியிருக்கேன் இன்சுலின் பத்தின இது. ரைட். அடுத்த ஹியூமன் growth ஹார்மோன். ஹியூமன் growth ஹார்மோன் ஜிஹெச், சொமட்டோட்ரோபின் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. சரியா? ஹியூமன் growth ஹார்மோன். சிடிஎன்ஏ, காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ, சொமட்டோட்ரோபின்ஸ் ஆர் இன்ட்ரோடியூஸ்ட் இன்டு த எல்லாம் ஈகோலை தான், எக்ஸெரிசியா கோலை, through that PBR322 plasmids. So genetically engineered PBR3 E. coli, they produce a large amount of, it will synthesize the human growth hormone. இத பத்தி தான் டீடைலா லாஸ்ட் கிளாஸ்ல RNA டெக்னாலஜில எப்படி அந்த இன்சுலின் சிந்தேஸ் பண்ண வைக்கிறோம், ஒரு இன்சுலின் எப்படி சிந்தேஸ் பண்ண வைக்கிறோம்னா நம்ம E. coliல பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அதே ப்ரொசீஜர் தான். ப்ரொசீஜர்ல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. நம்ம அங்க இன்சுலினை
ஏ செயினை கொடுத்தா அது வரும். இதே ஜிஹெச் ஹார்மோன் ஜீனை கொடுத்தா ஜிஹெச் ஹார்மோன் வரும். இல்லைன்னா இன்டர்லூக்கிங் கொடுத்தா இன்டர்லூக்கிங் வரும். இன்டர்ஃபிரான் கொடுத்தா இன்டர்ஃபிரான் வரும். என்ன கொடுக்குறோமோ அது வரும், அவ்வளவுதான். சரி, அடுத்தது பாருங்க இன்டர்ஃபிரான். இது ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்ஸ். இட் யூஸ் டு ட்ரீட்டிங் தட் கோல்டு. மோஸ்ட்லி பாருங்க இன்ஃப்ளூயன்ஸா, ஹெப்பாட்டிட்டிஸ், இட்ஸ் அ வைரல் டிசீஸ். இதெல்லாம் என்னது? வைரல் டிசீஸ். So the cDNA, it's a various in that interferon. It's isolated from the human cell line. They introduced into that E. coli cells. E. coli. So genetically engineering E. coli, the culture, the produced. அப்ப எல்லாமே E. coli தான். எல்லாமே E. coli தான் யூஸ் பண்றோம் பாக்டீரியா பொறுத்தளவு. ஏன்னா இது வந்து ரொம்ப சேஃப்காக. அப்ப genetically engineering E. coli, the culture, the produced lot of interferon. என்ன interferon? கேன்சரை கில் பண்ணக்கூடிய இன்டர்ஃபிரான் எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ண வைக்க முடியும்? இப்படித்தான் பண்ண முடியும். எப்படி நம்ம இன்சுலினை ப்ரிப்பேர் பண்றோம்? இன்சுலின் வேணும்னா இத்தனை கோடி மக்களுக்கு இன்சுலின் வேணும்னா எங்க போய் எடுக்கிறது? ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலம் தான் எடுக்க முடியும். வேற வழியே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி தான் இன்டர்ஃபிரான், ஆல்பா, பீட்டா, காமா, அந்த மாதிரி இன்டர்ஃபிரான் ஃபுல்லா. I mean cytokinin also same like that. The small protein that stimulate that migration of cells in the source of the cytokinin. இது அதே as it is same like interferon மாதிரி, interleukin 2, CD4. I mean, it stimulate the cytokinin, you know very well, stimulate the immune system. And a lot of blood products, the genetically engineering, they use it for the produce the certain protein that act on that blood. அதாவது நேச்சுரலா நம்மளால பிளட்டை உருவாக்க முடியாட்டாலும் ஓரளவு அந்த பிளட்டுக்கு உள்ள அந்த விஷயத்தை ஃபுல்லா கொண்டு வர்றோம். such a protein, that's a blood product அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? There may be, it will be act as a blood clotting agent. Lot of blood clotting agent is that. இல்ல எரித்ரோபயாட்டின், த்ராம்போலிட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது அந்த பிளட் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள்லாம். சரியா? ரைட். ஸோ இதுல மெயினா நம்ம வேற என்ன டிசான் பிளட் கிளாட்டிங், நம்ம இந்த கேன்சர்லாம் வருது பாத்தீங்களா? சாரி, கேன்சர் கிடையாது, பிளட் கிளாட்டிங், அதாவது ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சார், இப்ப ஒருத்தர் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, இந்த ஒரு 1 ஹவர்ல 2 ஹவர்ஸ்ல இந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா அந்த பிளட் கிளாட்டிங்கை வந்து டிசால்வ் பண்ண வச்சிடலாம். அந்த இன்ஜெக்ஷன் ரேட் என்னன்னு கேட்டா 20,000 30,000 அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க? த்ரூ ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, த்ரூ ஜெனடிக் இன்ஜினியரிங். சரியா? டு ட்ரீட்டிங் தட் ஹார்ட் அட்டாக், we are using that. ஹார்ட் அட்டாக் ஃபுல்லா அதான் இப்ப யூஸ் பண்றாங்க ரீசெண்டா ஃபுல்லாவே. சரியா? So erythropoietin, it's a stimulate that blood production. இது எதுக்குன்னா ட்ரீட்டிங் தட் அனிமியா பேஷண்ட்டுக்காக. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து growth factor. யா, ஸ்மால் ப்ரோட்டீன் growth factorனா ஸ்மால் ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் that will be stimulate or inhibit the cell proliferation. Mostly stomatostatin and epidermal growth factors, fibroblast growth factor நிறைய இருக்குது. வளர மாதிரி நம்ம செய்ய முடியும்னு சொல்றாங்க. சரியா? அண்ட் அதர் சில பயோ ஆக்டிவ் பெப்டைட்ஸ் சொல்லும்போது they can be produced the genetic engineering bacteria மூலம். the calcitonin, relaxin, glucagon, இது எல்லாமே. கால்சிட்டோனின் எதுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும், ஆஸ்டியோபோரோசிஸ். இந்த போன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஈஸிலி டு ஃப்ரெஜைல். அப்ப அந்த கால்சிட்டோனின் ஹார்மோன் அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம ஆர்டிஃபிஷியல் அதில் கொண்டு வர முடியும். ரிலாக்ஸின் தெரியும், ஃபெசிலிட்டேட் தட் சைல்டு பர்த். இப்ப வந்து டெலிவரி பெயின் வரும், ஆனா டெலிவரி சரியா ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த டைம் ரிலாக்ஸின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அப்போ வந்து எப்படி இந்த இன்ஜெக்ஷன் கிடைக்கும், இந்த ரிலாக்ஸின் எங்க கிடைக்கும், எங்க இருந்து நம்ம கொண்டு வருது? எல்லாமே ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைக்கோஜன் ஆல்சோ, இதுவும் அப்படித்தான். சரியா? எப்படி இன்சுலின் மாதிரி அது மாதிரி. வேக்சின் சொல்லவே வேண்டாம், இப்போ ஃபுல்லாவே ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி தான். ஜெனடிக்கலி இன்ஜினியரிங் யூஸ் டு டெவலப் தட் வேக்சின்ஸ். ஏன்னா நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம நார்மலா ஒரு வேக்சின் போடுற பார்த்தீங்களா பிள்ளைகளுக்கு, சைல்ட்ஹுட்ல இருந்து அது ஃபுல்லா அந்த பாட்டில நீங்க திருப்பி பாருங்க, போட்ட பிறகு கூட வாங்கி, அது ஃபுல்லாவே இட்ஸ் a prepared from ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? டெவலப்பிங் தட் வேக்சின். ஏன்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மட்டும் இல்லைன்னாவே அவ்வளவு நிறைய பேர் இந்த கோவிட்ல இறந்துருப்பாங்க, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. சொல்லுங்க. நம்ம 12th புக்ல ஃபால்ஸ் லேபர்னு சொல்லிட்டு இருக்குல்ல சார், பிராக்ஸ்டர் ஹிப் கான்ட்ராக்ஷன். ஃபால்ஸ் லேயரா? ஃபால்ஸ் லேபர் பிராக்ஸ்டர் ஹிப் கான்ட்ராக்ஷன் வரும்ல சார், லேபர் பெயின், ஃபால்ஸ் லேபர்னு சொல்லிட்டு. ஓ எஸ் இதா. சரி. அது வந்து பொய்யான வழியா சார்? ஆக்சுவலி அது ஆமா, அது நிறைய சொல்லுவாங்க, நிறைய டேர்ம் இருக்கு. இப்ப கன்சீவா இருக்கிறவங்க திடீர்னு ப்ளீடிங் ஆகும்,
அதுக்கு த்ரெட் அண்ட் ப்ளீடிங் சொல்லுவாங்க. த்ரெட் அண்ட் பில்டிங். சரி, அதே மாதிரி டெலிவரி டயத்துல ஆக்சுவலா ஃபால்ஸ் பெயின், அதாவது பெயின் வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த ஹார்மோன்ஸ் தான் அந்த ஸ்டிமுலேட் பண்ணும். அந்த ஹார்மோன் தான் அந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணும். ஓரளவு கண்டிப்பா அது எல்லாமே பக்கா growth ஆயிருச்சு பேபி அப்படின் போதுதான் அந்த சார் பக்கா. எக்ஸ்கியூஸ் சார், அது நியூரோ ஹைப்போபைசிஸ்ல இருந்தானே சார் இதாவது? எஸ் 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 எல்லாமே ஸ்டிமுலேட் பண்ணுதா நியூரல், நம்ம பிரெயின்ல இருந்து பிட்யூட்ல இருந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியதுதான். சரியா? ரிலாக்ஸின் ஆல்சோ சேம் தட் லைக் தட் தான். ரைட். எனிவே அந்த பிட்யூட்டி 7th யூனிட்ல பார்ப்போம் இது எல்லாமே. சரியா? ரைட், பாத்துக்கலாம். ரைட். ஸோ வேக்சின் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லா வேக்சினுமே ஃபுல்லாவே ஆர்டிஎன்ஏ. இப்படி வந்து எல்லாமே ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி தான் வேக்சினேஷன். ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி இல்லைனாவே கோவிட்ல நிறைய பேர் இறந்துருப்பாங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ அதான் பயோடெக்னாலஜி ஃபீல்டு வந்து அவ்வளவு பெருசா பேசப்பட்டது. அதுல இந்தியா வந்து நம்ம வந்து வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணி வெளிநாட்டுக்குலாம் அனுப்பணும். உங்களுக்கு தெரியும் எல்லாமே அந்த டைம் வந்து என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கோவிஷீல்டும் சரி, கோவேக்சின் சரி. சரியா? ரைட். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஓரளவு இந்த ஃபீல்ட்ல நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கும், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. சரியா? ரைட். ஸோ ஏன்னா இது ரீசெண்ட் டெக்னாலஜி தான். இப்ப நீங்க நார்மலா நம்ம இந்த 12th முடிச்சப்ப பிஎஸ்சி பயோடெக்னாலஜியே இருக்குது. சரியா? அதே மாதிரி ஈவன் பிடெக் பிஏ இருக்குது. இப்ப நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இப்ப உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் உங்க பிள்ளைகளோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகளோ இல்லைன்னா உங்க பக்கத்து வீடோ இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு ஸ்கூல்ல மெட்ரிக்லயோ இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல போன பிறகோ இந்த மாதிரி கோர்ஸ் நல்ல கோர்ஸ் தான், நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்க சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், ட்ரெண்டிங் உள்ள கோர்ஸ் தான். ஆனா அந்த கோர்ஸ் வந்து அவனுக்கு ஆப்டா அப்படின்னு பார்க்கணும். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பையனுக்கு வந்து அது ஆப்டா, அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி. ஏன்னா இப்போ ஒரு பயோடெக்னாலஜி பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஒரு பிடெக் பயோடெக்னாலஜி படிக்காம அதுலயே அவன் பெரிய ஆள் ஆனா அவன் சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்டா வந்துருவான், இல்லைன்னா ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான். இதுதான் உண்மை. நான் வந்து பயோடெக்னாலஜி மட்டும் சொல்லல சார், இந்த மாதிரி ட்ரெண்டிங் கோர்ஸ் சொல்றேன். நார்மல் கோர்ஸ் கிடைக்காது. இந்த மாதிரி கோர்ஸ் நீங்க பிடெக் பி பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி அதாவது அதெல்லாம் படிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா அதுலயே வந்து என்ன செஞ்சிடணும், பெரிய ஆள் ஆகணும், இல்லைன்னா வேற ஒன்றும் செய்ய முடியாது. போய் நம்ம இதுல மைக்ரோபயாலஜி எல்லாம் இருக்காங்க. சரியா? அவங்க சில யூனிவர்சிட்டி எல்லாம் வந்து சில சொல்லியிருக்காங்க பயோடெக்னாலஜி இருக்காங்க. அது என்னன்னா இல்லைன்னா நார்மலாவே படிச்சுட்டு போயிடணும். இது நான் ஏன் இதை உங்களுக்காக சொல்லல, அடுத்த ஜெனரேஷன் உங்ககிட்ட கேட்பாங்க என்ன படிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்த பிறகு சரி, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா படிக்க வைங்க. அக்கா நான் இது வந்து இது இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவன் லைஃப் செட்டில் எப்படி இருக்கும் அதையும் நம்ம பார்க்கணும்ல. அவனே ரொம்ப புவரா இருப்பான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவன் பேரண்ட் என்னன்னே தெரியாது. அவனுக்கு ஒரு ஏதாவது டிகிரி படிச்சுட்டு ஏதாவது டிஎன்பிஎஸ்ஓ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அவன் லைஃப் செட்டில் ஆகலாம். அவனுக்கு போய்கிட்டு இந்த மாதிரி படிச்சுட்டா ஆனா தெரியாது, அவன் காலேஜ் போன உடனே அதுதான் அங்க வேக்கண்டா இருக்கும். நீ இது அவன் ஒரு கோர்ஸ் கேட்பான், நார்மல் கோர்ஸ், இது அதை விட இதான்ப்பா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களே அட்மிஷனுக்கு ஆள் வேணும், சேர்த்து விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் இருக்கு, பாத்துக்கோங்க. சரியா? சரி, நீங்க உங்களுக்காக சில விஷயம். எஸ் பயோடெக் ஸ்கோப் இல்லன்னு சொல்றாங்க சார். இல்ல ஸ்கோப் இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன் மிஸ். அதாவது பயோடெக் வந்து நான் தான் சொல்லிட்டேன். நீங்க சொல்லல, பொதுவா அது எடுக்கணும் அப்படின்னாலே ஸ்கோப் கிடையாது, பெங்களூர் அந்த மாதிரி தான் இருக்க முடியும். இல்ல மிஸ், நான் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஹோப் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். யாரு எடுக்கான், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு. அவன் சப்போஸ் அவன் வெறும் பிஎஸ்சி பிடெக் பயோடெக் மட்டும் படிச்சுட்டு என்ன செய்ய போறான், அதுக்கடுத்து அவன் அடுத்தடுத்த லெவல் போனாதான் அவன் வந்து ஒரு லைஃப்ல செட்டில் ஆக முடியும். எதுக்காக படிக்கிறோம், நம்ம லைஃப் செட்டில் ஆகிறதுக்காக தான் படிக்கிறோம். பெரிய நாலேஜுக்காக, ஓப்பனா சொல்றேன், நாலேஜுக்காக வரலாம் ஒண்ணும் கிடையாது. சரியா? நம்ம நாலேஜ் இருந்தாலும் நம்ம லைஃப் செட்டில் ஆகணும். அப்போது ஜாப்னு வர்றப்ப பயோடெக் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லன்றாங்களே சார், உண்மையா? அது ஒர்த் இல்லன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல, இதுதான் ரீசன் சொல்லிட்டேன்ல. அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டில காம்படிஷன் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க அந்த ஃபீல்ட்ல நீங்க படிக்கணும், அடுத்த ஸ்டெப் படிக்கணும்னா கொஞ்சம் செலவாகும். அதுக்கெல்லாம் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்குமா அதெல்லாம் பாத்துக்கணும். அது ஜென்ஸ்க்கு சார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். ஜென்ஸ் ஃபாரின்னால எங்கிட்டாவது ஓடிடுவாங்க. லேடிஸ் இந்த ஊரை விட்டு தாண்ட விட மாட்டாங்க வீட்டுல. இதுதான் பிரச்சனை. சரியா? இதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணு பிரச்சனை கிடையாது. சரி, ரைட், அதெல்லாம் படிக்கலாம். வயசு வந்தோன்னா குடுத்துருவாங்க சார், அதான் சார் பிரச்சனை. மேல படிக்க விட மாட்டாங்க. படிக்க விட மாட்டாங்க. என்ன படிச்சாலும் என்ன செய்ய போறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒண்ணுமே உமன்ஸுக்கு தான் எல்லா ப்ரிஃபரன்ஸும்.
சரியா? அவ உமன்ஸ் நினைச்சா என்னன்னாலும் சாதிக்கலாம். ஸோ உமன்ஸ்ன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு அட்வான்ஸ் உமன்ஸ் டே நாளைக்கு உங்களுக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான ஜிகே கொஸ்டின் அர்த்தம். சரியா? அட்வான்ஸ் வாழ்த்துக்களை இந்நேரம் தெரிவிச்சுக்கிறேன், இல்லைன்னா மறந்துடுவேன் நான். ஓகே, ரைட். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் தமிழ்லையும் சொல்லிடுவோம். சரியா? ரைட். ஓகே ஓகே, தேங்க்யூ 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 சார். ஓகே மிஸ், தேங்க்யூ. எல்லாரும் தேங்க்யூ சொல்ல வேண்டாம். இருக்கட்டும். ரைட். அவே நீங்க படிக்கலாம். நான் இன்னும் உங்களுக்கு, நான் மத்தவங்களை விடுங்க, நீங்க ஒரு எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கீங்கன்னா ஒரு படிச்சதுக்கு ஒரு அர்த்தம் வேணும் நமக்கு. சரியா? உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு பிஃபோர் மேரேஜ், ஒரு ஜென்ஸ் ரைட் அது இருக்கட்டும், லேடிஸ்க்கு நான் சொல்றேன், உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைய எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் படிக்க வச்சிருப்பாங்க. இல்ல எக்ஸ்ட்ராலாம் நிறைய படிக்க வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு நீ என்னத்த வேலை செய்ய போற அப்படின்னு சில ஜென்ஸ் இருக்கலாம். நான் தான் வேலை செய்யறேன், நீ பிள்ளைகளை பாத்துக்கணும். எவ்வளவு நாள் பிள்ளைகளை பாத்துக்கிடுவீங்க சொல்லுங்க? அவங்க வளர்ற வரைக்கும் தான் உங்க கேர் தேவைப்படும். அவங்களா அடுத்த ஆக்டிவிட்டிஸ் ஆயிட்டா உங்க கேர் ரொம்ப பெருசா தேவைப்படாது. அடுத்தது நீங்க லைஃப் லாங்க வீட்டுல சும்மா இருந்தா போர் அடிக்காதா? நம்ம படிச்சதுக்கு ஒரு வேலை வாங்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. நான் லேடிஸ்ட தான் சொல்லுவேன். எல்லாம் நீங்க வீட்லயே இருக்கிறதுக்கும் ஒரு இடத்துல வெளியே போயிட்டு வர்றதுக்கும் உங்க ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து எல்லாமே மாறும். உங்க வீட்டுல ரெஸ்பெக்டும் சரி, பிளஸ் உங்க ரிலேட்டிவ்ல ரெஸ்பெக்டும் சரி, அந்த ஜாப்னு இருந்தாதான் சார் கிடைக்கும். நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும் அது கிடைக்காது சார். நான் உண்மையை சொல்றேன். நிறைய ஸ்டூடெண்ட் அனுபவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் ஜாப், ஆஃப்டர் ஜாப், பர்டிகுலர் லேடிஸ்க்கு. எஸ் சார், நான் எம்ஃபில் முடிச்சிருக்கேன் சார். பட் பிஎட்டும் ஆனால் பரமக்குடி ஏரியாவில் வந்து காலேஜில் ஒர்க் பண்ண முடியாதனால பிஎட் பண்ணேன் சார். பட் ஆனால் எவ்வளோ படித்தாலும் ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிள் இல்லை சார். இருக்காது. இதே நீங்க கரெக்ட், இதான் ரியாலிட்டி தான். அதான் இதே நீங்க ஒரு ஜாப்ல இருந்தா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பெக்டே தனி. அதுக்கு தான் தயவு செய்து படிங்கன்னு சொல்றேன். சரியா? இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல நினைச்சேன். கொஞ்சம் ஒவ்வொரு ஆன்லைன் டெஸ்ட்டும் நீங்க தயவு செய்து OMR யூஸ் பண்ணுங்க. சார் வந்து நான் ஆன்லைன் டெஸ்ட் தான் வைக்காரு, ஆன்லைன்ல கிளிக் ABCDன்னு செல்லுலயோ லேப்டாப்லயோ கிளிக் பண்ணிட்டு போகக்கூடாது. OMR நான் அடுத்தடுத்த டெஸ்ட்ல வந்து அடுத்த கிளாஸுக்கு டிஸ்கஷன் பண்ணும்போது யாராவது உள்ள இருக்கணும்னு கூப்பிட்டு நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க, உங்க OMR காமிங்கன்னு நான் சொல்லுவேன். காமிக்கணும், இல்லைன்னா குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். நான் வச்சுக்கோங்க. ஏன்னா இன் ஃபியூச்சர்ல ஆன்லைன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா தெரியுது. அதுக்கு நேத்து கூட நியூஸ் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. அடுத்த டெட்டு வந்து OMRல வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறையான்னு சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த இதுவும் அந்த மாதிரி தான் நடந்தது. ஸோ அதுக்காக சொல்றேன், OMR நீங்க யூஸ் பண்ணுங்க. திடீர்னு வந்து ஃபைனல் எக்ஸாம்ல வந்து OMRலாம் யூஸ் பண்ணா உங்களுக்கு பதட்டம் ஆயிரும். அது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்க என்ன செய்யணும், அந்த ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு OMR கரெக்டா 100 உள்ள மாதிரி. நான் கூட குரூப்ல கூட ஷேர் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். சரி, இல்லைன்னா திரும்ப ஷேர் பண்றேன் நான். இல்லைன்னா ஒரு ஜெராக்ஸ் மட்டும், ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு OMR அவ்வளவுதானே. ₹1 தானே ஜெராக்ஸ் எடுக்க போறீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஷேர் பண்ணி பாருங்க. அப்ப அதுல நம்ம கிளிக் பண்ணதுக்கும் OMRக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் வருதா? இதெல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் கொண்டு வர முடியும். நான் திரும்ப சொல்றேன். சும்மா வந்து நம்மளுக்கு தெரியாத பபிள் பண்றது, நம்மளுக்கு தெரியாதா கடைசி வரைக்கும் ஃபைனல் டிஆர்பி வரைக்கும் தெரியாமையே போயிடும். நான் திரும்ப சொல்றேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து OMRல நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. சரி, நான் பாக்குறேன் அடுத்த டெஸ்ட்ல இருந்து அதை நான் ஃபாலோ பண்றேன் உங்களுக்கும். சரி, ரைட், கம் டு த பாயிண்ட். இப்ப வேக்சின் தான் பார்த்துட்டு இருந்தோம். லாட் ஆஃப் டிசீஸ் அகைன்ஸ்ட் தட். எஸ். GMO genetically manipulated organisms சொன்னோம்ல, genetically modified organisms கிடையாதுங்களா? சொல்லலாம். ஒவ்வொரு புக் போட்டு ஒவ்வொரு புக் டு புக் மாடிஃபைடு ஆர்கானிசம், ஆனா மேனிபுலேட்டட் தான் கரெக்டா சொல்லணும்னா சொன்னா அப்படிதான் சொல்லணும். இப்ப நமக்கு ஆப்ஷன்ல ரெண்டுமே கொடுக்குறாங்க. இல்ல அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. மேனிபுலேட்டட் தான் இந்த எக்ஸாக்ட் கரெக்ட். இல்ல ஒரு டிஆர்பில வந்து நான் சொல்றேன் மிஸ், அந்த எந்த ஏரியால क्वेश्चन வந்து நான் சொல்றேன். நான் இதே क्वेश्चन வந்து சரியா? சோ ஜெனடிக்கலி மாடிஃபைடா அல்ல GEMO, அது மேனிபுலேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். மாடிஃபைடு புக்ல போட்டிருக்காங்க, நான் போடலன்னு நான் சொல்ல மாட்டேன். சரியா? ஜெனடிக்கலி இன்ஜினியர்டு மைக்ரோ ஆர்கானிசம் தான். அது எந்தெந்த இதுல ஃபீல்ட்ல இருக்கோ அந்தந்த ஃபீல்ட்ல நம்ம சொல்றோம். சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகே. சோ நெக்ஸ்ட் இதுல வேக்சின் பத்தி பார்த்தோம். அடுத்தது இது ஃபுல்லாவே அனிமல் ஹஸ்பண்டரி சார். அடுத்தது சொல்லுங்க சார். இன்டர்ஃபெரான்ல ஈகோலை அதிகமா பயன்படுத்துறான்னு சொல்லிருக்கேன். இல்ல
வந்து ஈக்குவலோட ஈஸ்ட் தான் சார் அதுக்கு பயன்படுத்துறாங்க. எஸ், ரீகாம்பினன்ட்ல இன்டர்ஃபெரன்ட் ரீகாம்பினன்ட் ப்ரொடக்ஷன்ல. டிஎன்ஏக்கு இன்டர்ஃபெரன்ட் ப்ரிப்பரேஷனுக்கு ஈஸ்ட் யூஸ் பண்றாங்க. அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் சார், சிலது வந்து எதெல்லாம் அக்செப்ட் ஆகலையோ அப்ப ஈஸ்ட், அது மாதிரி நியூரோஸ்போரா கூட ரொம்ப ரேரா யூஸ் பண்றாங்க. நியூரோஸ்போரா ஈஸ்ட் வந்து ரொம்ப சீப். அது நான் லாஸ்ட் கிளாஸ்லோட சொன்னோம்ல, ஏன் வந்து சப்போஸ் பாக்டீரியா வந்து அக்செப்ட் ஆகலன்னா அது ஈஸ்ட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்லோட இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன்ல நம்ம பார்த்தோம். சரியா, யூஸ் பண்ணலாம் சார். ரைட். ஸோ நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர், த ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் தட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ இதுல வந்து genetic engineering microorganism we are using that nitrogen fixer, bio control agent and food supplement. இதுல தான் மெயின் அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்றாங்க. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நைட்ரஜன் ஃபிக்சர், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் கிளாஸ்ல இதையும் நான் சொன்னேன், நிப் ஜீன். இந்த ஜீன் பேர் என்னன்னா நிப் ஜீன், நைட்ரஜன் ஃபிக்சிங் ஜீன். டிஎன்பிசில இந்த கொஸ்டின் கேட்டாங்க, நான் சொன்னேன். சரியா, ஸோ மோஸ்ட்லி இந்த நிப் ஜீன் வந்து எங்க இருக்குன்னு தெரியும், ஆக்சுவலா வந்து லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ல. சரியா, அதுல ரூட் நாடுல்ஸ் இருக்கும், அதுல ரைசோபியம் பாக்டீரியம் இருக்கும், அதுல உள்ள ஜீன் தான் நம்ம வந்து நிப் ஜீன், நைட்ரஜன் ஃபிக்சிங் ஜீன். அப்ப இங்க வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை வந்து, அது அட்மாஸ்பியர்ல நைட்ரஜனை வந்து இந்த இதுல ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த ஜீன் வந்து யூஸ் ஆகும். இதான் நிப் ஜீன் சொல்லக்கூடியது. சரியா, ரைட். ஸோ இதுல இந்த கெலிஸ்மா நிமோனியா, இது வந்து ஆக்சுவல் தட் டிரான்ஸ்ஃபர் இன்டு தட் ஹார்ம்லெஸ் சாயில் த பாக்டீரியா சச்சஸ், இந்த நிறைய இருக்கு இதுல, ஈகோலை அண்ட் கெலிஸ்மான்னு சொல்லுது, சால்மோனெல்லா, நிறைய பாக்டீரியாத்துல இந்த நிப்ஜீனை வந்து நம்ம உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. திஸ் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் மைக்ரோ ஆர்கானிசம் த கேப்பபிள் ஆஃப் ஃபிக்ஸிங் தட் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன்டு த சாயில், அதான் அதோட ரோல். ஸோ அப்ப இந்த மாதிரி we are using that பயோ ஃபர்டிலைசர் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்றோம். உங்களுக்கு தெரியும், இது வந்து லெகுமினஸ், அது வேறு முடிச்சு உள்ள தாவரங்களை மட்டும் தான் இந்த இது எல்லாமே இருக்கும். சரி சார், இந்த நிப்ஜீனை வந்து எல்லா பிளான்ட் மோஸ்ட்லி டைகாட் ரூட்ல இருக்கும், மோனோகாட்ல இருக்காது. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அப்ப இந்த மோனோகாட்ல இந்த நிப்ஜீன் வர்ற மாதிரி நம்ம செஞ்சுட்டா, அப்ப எதுக்குமே நம்ம நைட்ரஜன் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ண தேவையில்லை. நேச்சுரலா உள்ள நைட்ரஜனே, அட்மாஸ்பியர் நைட்ரஜனை எடுத்துக்கிறோம். அதுதான் இதோட ஸ்பெஷல். ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ரைசோபியம் கேன் பி நோடுல்ஸ் இன்டு தட் பீ அண்ட் பீன்ஸ், அதெல்லாம் மாடிஃபை பண்ணி அந்த இது இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்த ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் தட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஸோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது, lot of biocontrol agent is that the soil bacterium, the pseudomonas, the fluorescence, antagonistic of many plant pathogens, but it does not produce that endotoxin. அப்ப டாக்ஸின் ஜீன், இல்ல டாக்ஸின் ஜீன் வந்து Bacillus thuringiensis is transferred into that pseudomonas fluorescens. அப்ப genetically Bacillus genetically engineered pseudomonas fluorescens, they produce that, அதுல உருவாக்கிறது எதா, இந்த BT டாக்ஸின். BT na Bacillus thuringiensis, BT toxin, and spray on that crop and kill that crop pest and control the plant pathogens. இது நம்ம பயோ ஃபர்டிலைசர்ஸ், பயோ இன்செக்டிசைட், நாட் ஃபர்டிலைசர், இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் என்சைம்ஸ் ஆர் chitanize and degrade that chitin in that fungal wall of that cell wall and destroy the fungal, and the பிளான்ட்ல உருவாக்கக்கூடிய ஃபங்கஸை வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நம்ம chitinase genes are transferred into that streptomyces to the pseudomonas, they kill that root fungi. சில ரூட்ஸ்ல சில பிளான்ட்ஸ்ல ஃபங்கை அஃபெக்ட் ஆகும், அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பயோ கண்ட்ரோல் ஏஜெண்டா யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஜீன் தெராப்பி. தெராப்பி உங்களுக்கு தெரியும், the treatment of genetic disorder by introducing the proper gene into the cells of the target organ. அதாவது ஏதோ ஒரு ஜீன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஎன்ஏல இங்க ஒரு பர்டிகுலர் ஜீன் இருக்கு, இந்த ஜீன் ஏதோ ஒரு டிசீஸை உருவாக்குது, ஒரு ஜெனடிக் டிசீஸை உருவாக்குது. அப்ப நம்ம என்னன்னா, the genes are used for the gene therapy with the help of that's a gene drug ன்னு சொல்றோம். அந்த ஜீனை சரி பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஜீன் ட்ரக். இதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு, சொமாட்டிக்னு ஒண்ணு இருக்கு, ஜெர்ம் பிளாசம்னு ஒண்ணு இருக்குது. ஜெர்ம் பிளாசம், சரியா, சொமாட்டிக்னு ஒண்ணு இல்ல சார், அந்த ஆட்டோசோம்லையும் அல்லோசோம்லையும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. சொமாட்டிக் ஜீன் தெராப்பி, ஜெர்ம் லைன் ஜீன் தெராப்பி. ஜீன் தெராப்பில ரெண்டு கேட்டகரி. ஏன்னா the correct genes are substitute for that defective gene. இப்ப இது வந்து ஒரு டிஃபெக்டிவ் ஜீன், இந்த ஜீனை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான ஜீனை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறது. பட் சொல்றது ஈஸி, பட் வெரி டிஃபிகல்ட். சரியா, the corrected gene will be substitute for that
a defective gene. அப்போ வந்து அந்த டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. The DNA can produce that antisense RNA that bind with the mRNA, the defective gene. It stops that expression with that. Gene therapies are used for to cure the lot of disease. பண்ண முடியும், நிறைய டிசீஸை வந்து கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல். பொல்யூஷன் சொன்னாவே நம்ம யாரு சூடோமோனாஸும் சூடோமோனாஸை சொல்லாம இருக்கவே முடியாது. சரியா? சூடோமோனாஸ் புட்டிட்டா மெயினா யூ நோ வெரி வெல் தட் கிளீன் அப் தட் ஆயில். இது என்ன செய்யணும்னா ஆயில் ஃபுல்லாவே கிளீன் பண்றதுக்கு பர்டிகுலரா சீல நடக்குது ஆயில் ஸ்லிக் அண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ சூடோமோனாஸ் புட்டிட்டா ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி. ஸோ அவர் வந்து என்ன லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன், அவரு உருவாக்குனதுதான். ஆனந்தமோகன் சக்கரவர்த்தி என்ன செஞ்சாரு, ஆக்சுவலா வந்து சூடோமோனாஸ் புட்டிட்டா பாக்டீரியால அந்த பாக்டீரியால வந்து we are modified that bacteria with the help of that some genetically engineering. அந்த பாக்டீரியா என்ன செஞ்சாருன்னா இந்த மாதிரி ஆயில் அண்ட் ஹைட்ரோ கார்பனை ஃபுல்லா டீக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதில் கல்ச்சர் பண்ணாங்க. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி ஆக்சிடென்ட், அதாவது கடல்ல இந்த ஆயில்லாம் குரூட் ஆயில் அதெல்லாம் அதை கல்ஃப் கண்ட்ரில இருந்து கொண்டு வரும்போது அதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கடல்ல ஃபுல்லாவே ஆயில் கொட்டிடும். அங்க போய் யார் கிளீன் பண்ணுவா? அங்க போய் இந்த சூடோமோனாஸ் பாக்டீரியா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டா அது ஃபுல்லாவே டீக்ரேட் பண்ணிடும். ஸோ டு ப்ரிவென்ட் தட் ஆயில் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சரி பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மெத்தடு. சரியா? ஜெனடிக்கலி இன்ஜினியர் தட் சூடோமோனாஸ். அதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம், சூப்பர் பக், அசாய பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் வில் பி மேனிஃபெக்ட். எஸ் சார், பயோ ரெமிடியேஷன் சொல்லுவாங்க சார், அது அந்த ப்ராசஸ்க்கு ஆனந்தமோகன் சக்கரவர்த்தி சொன்னாருங்க. சரி, ஓகே ரைட், சொல்லலாம் ரைட். ஸோ இதெல்லாம் நிறைய இது ஒரு மெத்தட். அவர் ஒன்று சொன்னது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் தட் ஜெனடிக்கலி மேனுபுலேட் டீக்ரேட் தட் ஆல்ட்ரின் டிடிடி டயாக்சின், நிறைய இது ஆயில் மட்டும் கிடையாது, டீக்ரேட் பண்ணறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல பேஜ் நம்பர் 90ல வந்து 1991ல the genetically GMOs it used to control the pollution அப்படின்னா ஒரு 90 and 91ல ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை நீங்க பாத்துக்கோங்க என்னென்னலாம் இருக்கு. சரியா? அதுமாதிரி ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட், இது டிரான்ஜெனிக் பிளான்ட்ல we are using that herbicides. அதாவது அந்த பிளான்ட்டை உருவாக்கும் போதே ஹெர்பிசைட்ஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டை உருவாக்கிறது சார். ஃபார் ரெசிஸ்டன்ட் டொபாக்கோ, டொமாட்டோ, கார்னு, அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட். சிம்பிளா சொன்னா உருவாக்கும் போது அந்த மாதிரி ஜீனை உருவாக்கிறது. சரியா? ஸோ அப்போ த டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் த ப்ரொடியூஸ் திஸ் டைப் ஆஃப் த ரெசிஸ்டன்ட் த ஹெர்பிசைட்ஸ். அப்போ எந்த இதையும் அஃபெக்ட் பண்ணாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுமாதிரி இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் அது சொல்லவே வேண்டாம். அதுல மெயினா வந்து பாக்டீரியா பேசிலஸ் தூரின்ஜெனிசிஸ் they produce that endotoxin. Bacillus thuringiensis இதை வந்து பயோ இன்செக்டிசைட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. Bacillus thuringiensis, this toxin will be kill that wide group of insect pests. இது என்ன செய்வாங்கன்னா ஒரு இப்போ பேடி ஃபீல்ட்னா அங்கே பேடி ஃபீல்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க Bacillus thuringiensis. இது எல்லா பேடிலையும் லீஃப்ல ஃபுல்லா இருக்கும். அதை சாப்பிடக்கூடிய ஒரு கேட்டர்பில்லரோ இன்செக்டோ அது பாடிக்குள்ள போன உடனே கல்ச்சர் ஆயிடும். இது Bacillus thuringiensis கல்ச்சர் ஆகி டோட்டலா அந்த இன்செக்டையே வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். டைஜஸ்ட் சிஸ்டத்தையும் சரி நர்வஸ் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி இறந்துடும். அவ்வளவுதான். ஸோ அப்போ வந்து அப்போ அந்த இன்செக்ட் பெஸ்ட் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆயிடும். the plant will be developed இது ஒரு கேட்டகரி. டு ரெசிஸ்டன்ட் டு தட் வெக்டார் மெனி இன்செக்ட் பெஸ்ட் உள்ளே வராது. நம்மளே சொல்லுவோம், ஒரு எந்த ஒரு ஃப்ரூட்ஸ்ல இன்செக்ட் இருக்கோ அதான் நல்ல ஃப்ரூட்ஸ். இன்செக்டே அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட முடியலன்னா அப்ப எவ்வளவு மோசமான ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியா? சோ அப்ப இன்செக்டுக்கே அது பிடிக்கல. அப்ப அந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃப்ரூட்டை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதான் ஏகப்பட்ட டிசீஸ் வருது. ஈவன் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். த டொமாட்டோ தட் ரெசிஸ்டன்ட் டு தட் டொபாக்கோ ஹார்மோன்ஸ் worm, அந்த தொலை போடும். அந்த பர்டிகுலரா டொமாட்டோவை தொலை போடும். அதெல்லாம் அதுக்குன்னு ரெசிஸ்டன்ட் உள்ளது. டொமாட்டோ த ஃப்ரூட் worms அண்ட் பின் worm இருக்கு, அது ரெசிஸ்டன்ட். காட்டன்ல ரெசிஸ்டன்ட் டொபாக்கோ பட் worm அண்ட் பால் worm, பிங்க் பால் worm. இதெல்லாம் பக்கத்திலே வராது ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ஆர்கானிசம் வரும்போது. அப்ப இந்த எல்லா வேர்ம்ஸ் எதுவுமே வராது, அதாட்ட வளரும்னு சொல்றாங்க. I mean virus resistant plants la transgenic tobacco that developed by the introduced the gene coding for that capsid, the protein for TMB, resistant to the TMB, to that tobacco stick virus, tobacco நிறைய வைரஸ் tobacco சம்பந்தமா உள்ளது. சரியா? some transgenic virus will be resistant plant to that mentioned. பேஜ் நம்பர் 92ல நிறைய transgenic plants எதெல்லாம் ரெசிஸ்டன்ட் சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். பேஜ் நம்பர் 92ல சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சரியா?
ரைட். அது மாதிரி டிரான்ஜெனிக் பிளான்ட் வித் இம்ப்ரூவ் த ஸ்டோரேஜ் ப்ரோட்டீன்ஸ். இது என்ன சார் ஸ்டோரேஜ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்றது? இப்ப ஓகே, இப்ப நியூட்ரிட்டிவ் குவாலிட்டி ஆஃப் த ஸ்டோரேஜ் ப்ரோட்டீன் கேன் பி இம்ப்ரூவ் பை த ஜெனடிக் இன்ஜினியரிங். நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலம் அந்த அந்த பருப்பு வகைகள் சொல்றோம் தமிழ்ல, சில பல்சஸ் சீரியல்ஸ், அதுல வந்து புரோட்டீன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்றது. இட் கண்டெயின் த ஸ்டோரேஜ் ப்ரோட்டீன். தட்ஸ் அ பாசோலின் அப்படின்னு ஒன்று இருக்கா சார். தட்ஸ் அ ப்ரோட்டீன் பேர் வந்து பாசோலின். சரியா? So இது வந்து என்ன செய்யும்னா இந்த cDNA RNA மூலம் பாசோலின் gene will be isolated from that French bean. It introduced into that mutant French bean. அது இது வந்து இன்னொரு இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம். அப்ப transgenic French beans rich in that even that methionine easily it will be digestible. Amadi potato, the deficiency of almost all that all amino acids. But the proteins, சில proteins வந்து அதுல எந்தெந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் தேவையோ அதை ஃபுல்லா இன்ட்ரோடியூஸ் வித் த cDNA டெக்னாலஜி மூலம். டிரான்ஜெனிக் பொட்டாட்டோ ரிச் இன் த ஸ்டார்ச் அண்ட் as well as அமினோ ஆசிட். எதை உருவாக்கணுமோ அதை வந்து உள்ள செலுத்திடுறது. அது தெரிஞ்சுக்கோங்க. அது ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்றது. டிரான்ஜெனிக் பிளான்ட் இன் தட் இம்ப்ரூவ் த ஆயில் அண்ட் ஃபேட்ஸ். ஆயில் அண்ட் ஃபேட்டை இம்ப்ரூவ் பண்றது சில பிளான்ட்ஸ்ல. இது எதுக்குன்னா இந்த மோஸ்ட்லி தட் செவரல் இந்த கொலஸ்ட்ரால் ஆயில்னா நம்ம இந்த சன்ஃபிளவர் ஆயில் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான். டிரான்ஜெனிக்ல உருவாக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ்ல வந்து நிறைய நம்மளுக்கு தேவையான ஆயில மேக்சிமம் எதை குறைக்கணுமோ அந்த ஆயில குறைக்கணும். கொலஸ்ட்ரால் இருந்து அதை குறைக்கிற மாதிரி உருவாக்கலாம். டிரான்ஜெனிக் இதுல வந்து சோயாபீன் ஈல்டு கோகோலா ஆயில் இஸ் தட் யூஸ்ட் ஃபார் தட் சாக்லேட் ப்ரிப்பரேஷன் ஆர் மேக்கிங் தட். சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. ஐ மீன் மேல் ஸ்டெரைல் பிளான்ட்ஸ்னு ஒன்று இருக்கு சார். இது என்னன்னா டு ஹெல்ப் த பிளான்ட் டு பிரீட் ஃபார் ஹைபிரிடைசேஷன், எஸ்பெஷலி டு அவாய்ட் தட் எமாஸ்குலேஷன். எமாஸ்குலேஷன் ஒன்று ரிமூவல் ஆஃப் ஆண்டன் சொல்லுவாங்க. இதுல வந்து ஜீன் RNAs ஜீன் வந்து RNAs அப்படின்னு ஒரு ஜீன் இருக்கு. சரியா? பர்டிகுலர் ஆஸ்பரஞ்சிலஸ் ரைசா. The gene RNAs are baseless together. It put to that under the control of another specific promoters of the. இந்த மாதிரி இதெல்லாம் உருவாக்கும் போது என்னன்னா டிரான்ஜெனிக் பிளான்ட் we can regenerate it from the callus for male sterile. மேல ஃபுல்லாவே ஸ்டெரைல் பண்ணி விட்டுரும். அப்புறம் எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், எப்படி மல்டிப்ளை ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கேட்டகரி. நம்ம டிரான்ஜெனிக் பிளான்ட் வித் அட்ராக்டிவ் ஃப்ளவர்ஸ். யா டு அட்டெம்ப்ட் த ஹேவிங் தட் டேக்கன் தட் சான்ஸ். த ஃப்ளவர் இப்போ நார்மலா ஒரு ரோஸே எடுத்துக்கோங்க. நார்மலா உள்ள ஃப்ளவருக்கும் டிரான்ஜெனிக் பிளான்ட் ரோஸுக்கும் ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ அதை தான் லைக் பண்றோம். த ஃப்ளவர் கலர் டு இன்ட்ரோடியூஸ் த சர்டன் ஜீன்ஸ். கலரை ஃபுல்லா மாத்துறோம். இப்போ நார்மல் ஒரு ரோஸ் இருக்குது, அதுலயே ஏகப்பட்ட கலர் வேற வேற மாத்துற மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி கொண்டு வந்தோம்? இந்த மாதிரி தான். I mean, stress tolerant plants, the genetically engineering plants, the stress tolerant. Stressனா உங்களுக்கு தெரியும், அது வறண்ட நிலத்துல கூட அதை டாலரேட் பண்ணணும். மழையே இல்லாட்டாலும் the cold, not only heat, drought, cold, எதுனாலும் இருக்கட்டும். Particularly transgenic tobacco, the resist to the chilling of the low, even that 10 degrees Celsius of long time, அதை கூட மெயின்டைன் பண்ணணும். அது அப்படியே சர்வே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜீனை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்களா. ஈவன் the transgenic tobacco resist to the drought also. ட்ரவுட்லயே அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ ஜீன்ஸ் அப்ப எந்த மாதிரி ஜீன்ஸ் நம்ம உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணுமோ அந்த டொபாக்கோ த்ரூ த TI பிளாஸ்மிட்ஸ் மூலம் அந்த இதை நம்ம ஐ மீன் ஈவன் த பிளான்ட் ரெசிஸ்டன்ஸ் வெரைட்டியாவும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ஃப்ரூட்ஸ். ஜெனடிக் இன்ஜின் மூலம் ப்ரிசர்வ் பண்ணும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ப்ரிசர்வேஷன் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா ஈஸியா வந்து ஈஸிலி இட் வில் பி ஸ்பாயில்டு. அப்ப டிரான்ஜெனிக் பிளான்ட் மூலம் வி கேன் டிலைங் தட் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அதாவது பழம் பழுக்க வைக்கிறத லேட் பண்றது எப்படி? டிரான்ஜெனிக் பிளான்ட் மூலம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தட் டிரான்ஜெனிக் டொமாட்டோ தான், தக்காளி. டு ரிட்டைன் தட் ஃப்ரூட்ஸ் யூ நோ வெரி வெல். தக்காளி பொறுத்தளவு இந்த நாட்டு தக்காளி பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நாட்டு தக்காளிலாம் வந்து மேக்சிமம் நீங்க பிடுங்கின பிறகு 1 day இல்ல 2nd day, நீங்க வெளியே வச்சா 3rd day எல்லாம் அழியிரும். சரியா? ஸோ இதே இது வந்து டிரான்ஜெனிக் டொமாட்டோஸ் தானோ, அதான் பெங்களூர் தக்காளி நம்ம சொல்லுவோம். அது நீங்க ஃப்ரிட்ஜ்லயே வைக்க வேண்டாம், வெளியே 1 வாரம் வைங்க, அப்படியே இருக்கும் அந்த திக்னஸ். அது அந்த மாதிரி ஜீனை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. சில தக்காளி கீழே போட்டாலே பால் மாதிரி எம்பி வரும், அதுவும் இருக்குது. சரி, இட்ஸ் ஹைலி தட் சுகர் கண்டென்ட் எந்த மாதிரி நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி கொண்டு வர முடியும். டொமாட்டோ அது மாதிரி டிரான்ஜெனிக் டொமாட்டோ த ப்ரொடியூஸ் சில என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் தேவையோ டிலைன். ஸோ ஃப்ரூட்ஸை வந்து பழுக்க வைக்கிறதுல லேட் பண்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஐ மீன் ஹை ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். டொபாக்கோ பிளான்ட் பொறுத்தெல்லாம்
நிறைய போட்டோசிந்தசிஸ் நிறைய நடந்தாதான் நிறைய டொபாக்கோ பொறுத்தளவு இலைகள் நிறைய வரணும். அப்ப நிறைய போட்டோசிந்தசிஸ் நடந்தாதான் அது வளரும். அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஜீனோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அதுமாதிரி டிரான்ஜெனிக் பிளான்ட் இன் தட் பயோரியாக்டர்ஸ், எஸ் லாட் ஆஃப் இன்டர்ஃபரன் வேக்சின்ஸ், பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ். இது வந்து டிரான்ஜெனிக் பனானா, இட் கண்டெயின் ஹெப்பாட்டிட்டிஸ் பி புரோட்டீன் கோட்ஸ் இருக்குமா. அண்ட் ஈவன் இந்த டைப் ஆஃப் பனானாவை நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்னா இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி மஞ்சக்காமாலெல்லாம் வராமல் இருக்கும்னு சொல்றாங்க. ஹியூமன் இன்டர்ஃபரன் ஆல்சோ டு ப்ரொடியூஸ் த டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த டொபாக்கோ. அதுமாதிரி இதெல்லாம் வந்து நார்மலா மெடிசின் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா உள்ள சில விஷயங்கள். சரியா, ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது மெடிசின்ஸ். ஸோ மெடிசின் ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஃபார் மெடிசின். மெடிசின்னா கொஞ்சம் இதுல ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான். மெயினா வந்து இது சொன்னதே தான் வரப்போகுது. மெடிசின் அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான். மாஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் தட் இன்சுலின், ஹியூமன் growth ஹார்மோன், phospholins and the treatment of that infertility, even the human albinism and the monoclonal antibody, vaccine, drugs, இதெல்லாம் மெடிசன் தான் வரும். சரியா? ஸோ ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் வைரஸ் த டெவலப்மெண்ட் இன்டு தட் இம்யூனிட்டி. ஸோ இதுல பர்டிகுலரா மவுஸ் ஹைபிரிடோமா டெக்னாலஜில செல்ஸ் தட் ஃபியூஸ் டுகெதர் தட் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி, ஒரே விதமான ஆன்டிபாடிகளை உருவாக்குறது, அதை மோனோக்ளோனல் ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க. சரியா, ரைட். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. டு ட்ரீட்டிங் தட் அனிமல், பர்டிகுலர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மைஸ் இஸ் த மோஸ்ட் காமன் ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் தட் அனிமல்ஸ். எதுக்குன்னா நம்ம மாடல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. They have used that study about that model for cancer, obesity, heart disease, diabetes, aging. நம்ம ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறோம், ஏதோ ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னா அப்போ அதை வந்து மாடலுக்கு சில அனிமல்ஸ் வேணும் பார்த்தீங்களா, அதுக்காக அதை யூஸ் பண்றாங்க. அதுல ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிக்ஸ் சொல்றது. We are increase the success the pig. ஏன்னா பிக்கும் ஹியூமன் ஆர்கனும் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆல்மோஸ்ட் அது எப்படி இருக்குது, சக்சஸ்ஃபுல்லா இருக்குதா? அங்க சக்சஸ்னா ஓரளவு ஹியூமனும் சக்சஸ் ஆகும்னு சொல்றாங்க. Gene therapy replace the defective human genes and a successful gene therapy for that some limitation இருக்கு. அதுல வந்து ஹியூமன்ல அந்த பெரிய பிரச்சனை இருக்குது. மற்றபடி லோயர் இதுல பெரிய விஷயங்கள் அதை ஈஸியா பண்றோம். லோயர் அனிமல்ஸ் மீன்ஸ் இந்த நம்மளுக்கு கீழே உள்ளது. ஏன்னா ஹியூமன்ல பண்ணா சில பிரச்சனை வரும் தான் அதை விட்டுறாங்க. So these are the important points about the genetic engineering application related about. Okay, right. அடுத்தது ஒரு டாபிக் இருக்கு பாருங்க. That is mitochondrial DNA. இது என்ன சார் திடீர்னு ஒரு டாபிக் சொல்றீங்களே, இந்த இதுக்கு முன்னாடியே வரும். ஒரே ஒரு நிமிஷம். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றது வந்து என்ன, இது நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம சிலபஸ்ல உண்டு சார். கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருஷம் கொஸ்டின் கேட்கறாங்க மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. சரியா, சம்பந்தமா இல்லை இதெல்லாம். ஸோ இது ரொம்ப ஈஸி. இதுல வந்து நல்லா ஞாபகம், மேக்சிமம் ஒரு 5 to 8 கொஸ்டின் இருக்கு. இதே மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ தான். இந்த ஹியூமன் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்கு பாருங்க. எஸ், இதான் தேடிட்டு இருந்தேன். ஹியூமன் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. இதை முடிஞ்சா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம மெட்டீரியல் டயக்ராம் இருக்காது. ஓகேவா, சரி சார், உங்களை மீட் பண்ணுங்க. ரைட், லிசன் சார், முக்கியமான டாபிக். இவ்வளவு நேரம் நடத்துனதுல ஒரு கொஸ்டின் வரும். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். என்ன சார் திடீர்னு மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏக்குள்ள வர்றீங்களே, இது பயோடெக்னாலஜி நடத்தும் போது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும். இது வந்து ஜெனட்டிக்ஸ்ல நடுவுல வரும். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அப்படின்னு ஒரு டாபிக் அண்ட் இட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் கோட் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா ஒரு டைட்டில் இருக்கு. சரியா, அப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் நம்ம புரோட்டீன் டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ டு புரோட்டீன், அது நம்ம பார்த்தோம். ஸ்பெசிபிக்கா மைட்டோகாண்ட் டிஎன்ஏ இருக்கிறவாக சில கொஸ்டின் செட்டர் வந்து அதுல கொஸ்டின் எடுக்கிறாங்க. சரியா, மேக்சிமம் அதே மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல நானும் தேடாத புக்கு கிடையாது. நிறைய புக்ல இதை பத்தின நோட்ஸும் ரொம்ப கிடையாது. சரியா, ஒரு எப்படி செலக்ட் பண்ணாலும் ஒரு 5 to 8 இல்ல 10 கொஸ்டின் கூட கிடையாதுங்க. நானும் பெரைக் பார்த்துட்டேன். அந்த மேக்சிமம் கொஸ்டின் நான் டெஸ்ட்ல கேட்டுருவேன். இப்ப எந்தெந்த இதெல்லாம் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை நான் இப்ப மட்டும் நான் சொல்லிடுறேன். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. சரியா, எம்டிஎன்ஏ. அது என்ன சார் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ? இதை பத்தி நான் எங்க சொல்லியிருப்பேன் தெரியுமா? செல் பயாலஜி நடத்தும்போது சொல்லியிருப்பேன். ஸோ மைட்டோகாண்ட்ரியா
எந்த ஒரு செல் ஆர்கனல்ல செல்ஃபா டூப்ளிகேட் ஆகக்கூடிய செல் ஆர்கனல் பேர் சொல்லுங்க. மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட். குட், வெரி குட். ரெண்டே ரெண்டு தான் டிஆர்பி கொஸ்டின் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃபா மல்டிபிளிகேஷன் ஆகக்கூடிய செல் ஆர்கனல் எதுன்னு கேட்டா மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட். மைட்டோகாண்ட்ரியா நம்மளுக்கு தெரியும், குளோரோபிளாஸ்ட் ரொம்ப பேருக்கு தெரியாது. அதுதான் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், செகண்ட் ஆப்ஷன் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், தேர்ட் ஆப்ஷன் ஏ அண்ட் பின்னு இருக்கும். நீங்க மைட்டோகாண்ட்ரியான்னு பார்த்தோம்னா ஆஹா எவ்வளவு ஈஸியான கொஸ்டின், ஏ ஆப்ஷனை எடுத்துறாதீங்க. சரியா? மீதி ரிமைனிங் ஆப்ஷனை பார்த்துட்டு ஆன்சர் கிளிக் பண்ணுங்க. ரைட். ஸோ மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ, ஏன்னா மைட்டோகாண்ட்ரியால வந்து அது இது இந்த டேர்ம் என்ன சொல்லணும்னா எம்டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எம்டி டிஎன்ஏ இப்படி சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ, எம்டி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ இட்ஸ் லொகேட்டட் இன் மைட்டோகாண்ட்ரியா. இது எங்க இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியால தான் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ கேன் பி regarded as the smallest chromosomes. உள்ள ஒரு குரோமோசோம்ஸ் இருக்கும். இதுதான் சார் ஹியூமன் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இப்படிதான். இது பிக்சர் மெட்டீரியல் கூட இந்த டயக்ராம் கிடையாது சார், அதான் ஸ்கிரீன்ஷாட் பண்ண போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். சரியா? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் டு தட் சீக்வன்ஸ். சரியா? இது வந்து ஹியூமன் ஜீனோம் சீக்வன்ஸை வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல பார்த்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் இட்ஸ் இன்க்ளூடிங் த ஹியூமன், த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ inherited that son from that mother. மேக்ஸிமம் அங்கிருந்தா வருதுன்னு சொன்னாங்க. ஹியூமன் பொறுத்தளவு 100 to 1000. சரியா? 100 to not 100, 10,000. 100 to 10,000 a separate copy of mitochondria usually present in person. யோசிச்சு பாருங்க, ஒரு செல்லுல, ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா நிறைய இருக்கும், ஒரு 100ல இருந்து ஒரு 10,000 காப்பீஸ் இருக்குமா. In mammals, in each double standard circular மைட்டோகாண்ட்ரியா, இங்க பாருங்க டபுள் ஸ்டாண்டர்ட், ரெண்டு இது இருக்கு பாருங்க, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, இதான் டபுள் ஸ்டாண்டர்ட். நீங்க டிஎன்ஏன்னு சொன்ன உடனே என்ன நினைச்சிடக்கூடாது, அப்ப இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. மைட்டோகாண்ட்ரியால மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ வந்து பிளாஸ்மிட் மாதிரி வச்சுக்கோங்க. பாக்டீரியத்துல இருக்க தெரியுமா பிளாஸ்மிட், ரவுண்டா, அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் சார். மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ இதுல இருந்தா சார் கொஸ்டின் வரும், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு லைனும் கொஸ்டின் தான். சரியா? மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் எம்ஆர்என்ஏ மாலிகூல்ஸ். இட்ஸ் 50,000 to 17,000 பேஸ் பேர் இருக்கும். இங்க எழுதிருக்கேன் பாருங்க, 50,000 to 15,000 முதல் 17,000 பேஸ் பேர். பேஸ் பேர் தெரியுமில்ல, நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். அவ்வளவுதான், நம்ம டிஎன்ஏல சொல்லவே முடியாது, இங்க மொத்தமே இவ்வளவுதான் இருக்கும். 2 strands of mitochondria will be differentiated by the nucleotide content. ரெண்டுமே நியூக்ளியோடைட் கண்டென்ட், இது வித்தியாசமா இருக்கும், இது வித்தியாசமா இருக்கும். சரியா? இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ற பாருங்க, guanine rich strand to refer the heavy strand. கேட்கலாம் கொஸ்டின். ஹெவி ஸ்டாண்ட் எதை சார் சொல்றோம்னா, எது குவானைன் ரிச் ஸ்டாண்ட் இருக்கோ அது ஹெவி ஸ்டாண்ட். சரியா? குவானைன் அதிகமா இருந்தா அதுக்கு பேரு ஹெவி ஸ்டாண்ட். சைட்டோசின் ரிச் இருந்தா அதுக்கு பேரு லைட் ஸ்டாண்ட். சரியா? இதே வச்சுக்கோங்க சார். இங்க பாருங்க, இது நல்ல டார்க்கா எவ்வளவு பெருசா போட்டிருக்காங்க பாருங்க அவுட்ரு. இது வந்து குவானைன் ரிச், இது வந்து தின்னா இருக்கு பாத்தீங்களா, இது சைட்டோசின் ரிச் ஸ்டாண்ட், இது லைட் ஸ்டாண்ட். இது ஹெவி ஸ்டாண்ட், இது லைட் ஸ்டாண்ட். சரியா? ஹெவி ஸ்டாண்ட் என்கோடட் தட் 28 ஜீன். கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஹெவி ஸ்டாண்ட்ல எத்தனை ஜீன் இருக்கும்? 28 ஜீன் இருக்கும். லைட் ஸ்டாண்ட்ல எத்தனை சார் ஜீன் இருக்கும்னு கேட்டா 9 ஜீன் இருக்கும். இந்த இங்க போட்டுருக்கு பாத்தீங்களா லைட் ஸ்டாண்ட், இந்த போட்டுருக்கு பாருங்க. ஹெவி ஸ்டாண்டுன்னு இந்த இருக்கு. எஸ், அதான் தேடிட்டே இருந்தேன். ஹைட் ஸ்டாண்ட். அப்ப இதுதான் ஹெவி ஸ்டாண்ட். இதுல எத்தனை ஜீன்? இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். ஆனா நல்லா கவனிங்க, இதே டைட்டில் சிஎஸ்ஆர்ல உண்டு, ஸ்லெட்லயும் உண்டு. ஆனா இந்த பிஜி கொஸ்டின் செட்டர் வந்து ரொம்ப எடுக்கிறாங்க, இந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா எடுத்தது இல்லை, சும்மா மேல் டாப்ல தான் எடுக்கிறாங்க, ஒரு ரொம்ப டீட்டெயிலா எடுக்கல. ஆனா ஒரு டீட்டெயில் சொன்னா இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, இதுதான் டீட்டெயில். இதை விட டீட்டெயிலா கேட்கவே மாட்டாங்க. ஞாபகம், ஒரு ஹெவி ஸ்டாண்ட் எப்படி இருக்கும், ஒரு லைட் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும். ஹெவி ஸ்டாண்ட்ல குவானைன் ரிச்சா, குவானைன் வந்து அதிகமா இருக்கும். ஹெவி ஸ்டாண்ட்ல என்ன இருக்கும்? குவானைன் வந்து அதிகமா இருக்கும். லைட் ஸ்டாண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா சைட்டோசின். சார் குவானைன் சைட்டோசின் என்னன்னு உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பியூரின் பைரிமிடின் என்னமோ சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. அப்ப சைட்டோசின், அதாவது லைட் ஸ்டாண்ட்ல எத்தனை ஜீன் இருக்குன்னு கேட்டா 9, இங்க 28. அப்ப ரெண்டையும் சேர்த்து 9. சரியா? ரெண்டையும் சேர்த்து டோட்டல் 37 ஜீன்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட். இல்ல இன்னும் ஒரு இல்ல
2 for small large subunit rRNA also presented. சரியா? இந்த 37 வர்றதுக்கு நான் சொல்றேன் நானு. சரி ஒண்ணு நான் சொல்றேன். 28 இல்ல 37 இந்த ரெண்டையும் தான் 28 plus 9 இந்த ரெண்டு சேர்த்து நம்ம என்ன சொல்றோம் 37. அதாவது தனித்தனியா கேட்டா எத்தனை ஜீன் சொல்லிருங்க. டோட்டலா எவ்வளவு இருக்காருன்னா 37 ஜீன் இருக்குன்னு சொல்லிருங்க. Out of this 37 gene, 13 for protein, 22 for transfer RNA, tRNA, 2 for small large subunit of RNA, rRNA. இது வந்து tRNA, இது வந்து rRNA, இது வந்து என்னது புரோட்டீன். இப்படி இருக்குமா? இதுதான் இந்த டிசைட் பண்ணக்கூடியது. சரியா? So some plants of the species ensure that mitochondria. அவ்வளவுதான் சார். ஒரு கொஸ்டின் கேட்டா இதுல வந்து இங்க பாத்தீங்களா, இங்க இந்த ஸ்கிரீன்லயே பாருங்க எவ்வளவு பேஸ் பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நான் வந்து ஒரு ரேஞ்ச் சொன்னேன் 50,000 to 70,000. இதுல எக்ஸாக்டா இப்படி சொல்லியிருக்காங்க. இது சரியா? இருந்தாலும் இந்த ரேஞ்ச் பாத்துக்கோங்க. நீங்க ஆப்ஷன் வந்தா கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு கொஸ்டினா கேட்க. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியல் ரிப்ளிகேஷன் சொல்லி ஒரு பெருசா இருக்கு. அதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணுங்க. மைட்டோகாண்ட்ரியல் ரிப்ளிகேஷன் த டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் வில் பி ரெஃபர்ட் டு தட். The electron transport chain, mitochondrial genome contain 13 proteins are coded for genes. The gene for code for protein, the electron transport chain அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். தட் இதுல வந்து பர்டிகுலரா சில இது நான் ஹேண்ட் ரைட்டனா ஒன்று எழுதியிருப்பேன் பாருங்க. endobiotic, the origin of mitochondrial DNA. இதுல mitochondrial genes are closely related to that alpha proteobacteria. இது அப்படியே தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம். அது என்ன ஹேண்ட், அது வந்து வேற புக்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைச்சா அந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? DNA repair mechanisms are absent in some mutation result in that variations. சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். சரியா? மைட்டோகாண்ட்ரியல் DNA பொறுத்தல. ரைட். That's all about the mitochondrial DNA. Okay, right. Now take the page number, பேஜ் நம்பர் 96 தான் இருக்குங்க. இதுல என்ன சார் திரும்ப முதல்ல இருந்தா அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். இதுல இது வந்து ரீசெண்டா உள்ள சில புக்ல வந்து எடுத்தது. இதுல வந்து கடைசி வரைக்கும் இது நான் ஃபுல்லா நடத்த போறது கிடையாது, ஏற்கனவே நடத்தினதுதான். நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அதுல ஏற்கனவே நம்ம சொல்லாத மேட்டர் இங்க இருந்தால் அதை மட்டும் லைட்டா ஹிண்ட் எடுத்துக்கோங்க போதும். சரியா? பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் மட்டும் தான். பேஜ் நம்பர் 97ல அதில் பாருங்க. அங்க நான் ரொம்ப பிரீஃபா சொல்லியிருப்பேன். இங்க சில பிக்சர் எல்லாம் போட்டு எக்ஸாம்பிள் எல்லாம் போட்டு சொல்லியிருப்பாங்க. டிரான்ஜெனிக் ஷிப், டிரான்ஜெனிக் அனிமல்னா டிரான்ஜெனிக் ஷிப், டிரான்ஜெனிக் கோட், பிக், ஃபிஷ். சரியா? இதெல்லாமே ஏற்கனவே பார்த்ததுதான். இருந்தாலும் நீங்க ஒரு தடவை இது வேற புக்கு அது வேற புக்கு. மவுஸ் இது ஃபுல்லாவே டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் ரிலேட்டடா உள்ளது. டிரான்ஜெனிக் பிளான்ட்னா 98ல அது பிளான்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்ல சும்மா நீங்க ரீட் பண்ணாலே புரியும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் எவரிதிங் சார். அதுமாதிரி டிரான்ஜெனிக் மைக்ரோப்ஸ், வாட் ஆர் த மைக்ரோப்ஸ் சார் கூட சொன்னாங்க. டிரான்ஜெனிக் பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் நிறைய யூஸ் பண்றோம். ஈஸ்டும் சரியா? அதுல எதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றாங்க, அது இன்சுலின், பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர், growth ஹார்மோன்ஸ், இன்டர்லூக்கின், டியூமர் நிக்ரோஸ் ஃபேக்டர், இந்த மாதிரி. ஈவன் டிரான்ஜெனிக் பாக்டீரியா என்விரான்மெண்டல் யூசஸ்க்கும் அது பயன்படுத்தப்படுகிறது. சரி, டிரான்ஜெனிக் ஈக்குவலைஸ், ஜீன் டிரான்ஸ்ஃபரிங். அடுத்தது அக்ரிகல்ச்சர், பேஜ் நம்பர் 99ல அக்ரிகல்ச்சர் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜில டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் என்னென்ன பிளான்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, எப்படி போட்டோசிந்தேஸை இம்ப்ரூவ் பண்றது, ஹெர்பிசைட்ஸ் டாலரண்ட், டொபாக்கோ பிளான்ட்ஸ்ல இருந்து, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததான். இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான். ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க, 1 or 2 times ரீட் பண்ணுங்க. சொல்லாத மேட்டர் இருந்தா அதை மட்டும் லைட்டா ஹிண்ட் எடுங்க போதும். சரியா? இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் டு த டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ், பர்டிகுலர்லி இன்செக்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுல என்னென்னலாம் இருக்கு. சரியா? டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் என்ன யூஸ், அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் 101ல அதுல டிரான்ஜெனிக் பிளான்ட் அண்ட் தேர் யூஸ்ஃபுல் கேரக்டர்ஸ், இது ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் சார். ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த டேபிள் இந்த நார்மல் பிளான்ட்ஸுக்கும் டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அந்த மீனிங்ல இது கொடுத்துருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கோல்டன் ரைஸ் சாதாரண ரைஸுக்கும் கோல்டன் ரைஸுக்கு என்ன, இது வந்து டிரான்ஜெனிக் மூலம் உருவாக்கப்பட்டது. பட் எப்படி சொல்றது, ஜெனடிக் இன்ஜினியர்டு ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து விட்டமின் ஏ வந்து ரிச்சா இருக்கணும். அப்ப நார்மலா வந்து ரைஸ்ல வந்து அப்ப நம்ம விட்டமின் ஏ வந்து உங்களுக்கு தெரியும். எஸ் சோ ப்ரீவியஸ் இயர் விட்டமின் ஏ வந்து எந்த எதுல எச்சா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது சொல்லல, அப்ளிகேஷன் போது கண்டிப்பா கேட்பாங்க. அப்ளிகேஷன் போது அதுதான் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக், இதையும் நீங்க பாத்துக்கோங்கன்னு நான் சொல்றேன். சரியா? இதே மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். இந்த டொமாட்டோ, பொட்டாட்டோ,
பிடி காட்டன் இது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரைட். எதை பொறுத்தளவு அக்ரிகல்ச்சர் பொறுத்தளவு. நெக்ஸ்ட் வந்து மெடிசன்ல வந்து இதுல என்னென்ன பிசிஆர் பத்தி இதுல கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. சரியா? பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் பத்தி. அதுல என்னென்ன இருக்கலாம், நம்ம என்ன ட்ரீட்மெண்ட், என்ன டிசீஸ்க்கு இந்த இது யூஸ் பண்றாங்க. இந்த இன்சுலின் சொன்ன பாத்தீங்களா, இதுல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க சார். ரொம்ப நான் அங்க கூட அவ்வளவு டீட்டெயில் கொடுக்கல. அதான் நான் சொன்ன பின்னாடி டீட்டெயிலா வரும்னு சொன்ன பாத்தீங்களா, இதுதான் பேஜ் நம்பர் 102ல பாருங்க. அதுல பர்டிகுலரா ஏ செயின், பி செயின், ஏ செயின்ல 21, பி செயின்ல 30 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அந்த கீழே கூட பிக்சர் இருக்கு பாருங்க, டைசல்பைட் பாண்ட். சரியா? எங்கெல்லாம் டைசல்பைட் பாண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா ஃபுல்லாவே இதுல இருக்கும். சரியா? சோ இது ஏ செயின் தனியா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பி செயின் தனியா ப்ரிப்பேர் நடக்கும். அந்த பின்னாடி பாருங்க, நெக்ஸ்ட் பேஜ்ல 103ல இருக்கும் பாருங்க, 103ல. சோ இப்படித்தான் ஃபர்ஸ்ட் இது பேர் ப்ரோ செயின், ப்ரோ இன்சுலின் சொல்றது. இது நல்லா திரும்ப 2 டைசல்பைட் பாண்ட் கனெக்ட் ஆன பிறகுதான் அந்த இதுல இன்னொன்னு பி பெப்டைடுன்னு ஒண்ணு வரும் சார். அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஏ பெப்டைட், பி பெப்டைட், சி பெப்டைட் அப்படின்னது. சி பெப்டைடு வந்து அது வந்து தேவையில்லாத ஃபைனலா வரும்போது அது வந்து ரிமூவ் ஆயிடும். அது தேவையில்லை. சி பெப்டைட்னு சொல்லக்கூடியது. அந்த 2 டைசல்பைட் பாண்ட் கனெக்ட் ஆன உடனே அதான் ஒரிஜினல் நம்ம இன்சுலின், தட்ஸ் கிமுலின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அது ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜில எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா 103ல கொடுத்துருக்கு. அடுத்த ஹியூமன் growth ஹார்மோன், ஸ்டீராய்ட்ஸ். சரியா? அதெல்லாம் 104ல கொடுத்துருக்கோம். அது நீங்க ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. இதெல்லாம் வேக்சின்ஸ். அதுல இன்டர்ஃபிரான்லயே பாருங்க, ஏகப்பட்ட இன்டர்ஃபிரான் 105ல கொடுத்துருப்பாங்க. இன்டர்ஃபிரான்ல ஆல்பா, பீட்டா, காமா. இது வந்து நம்ம இம்யூனாலஜில ரொம்ப டீட்டெயிலா நடத்துவேன். ஒவ்வொரு இன்டர்ஃபிரானும் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இங்க பயோடெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் மட்டும் பாருங்க. மோனோக்ளோனல் ஆன்டிபாடி, ஜீன் தெராப்பி, ஜீன் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள், ஜீன் தெராப்பி. ஜீன் டிஃபெக்டிவ் ஜீன் வில் பி ரிமூவ்ட் அண்ட் யூஸ்ஃபுல் ஜீன் வில் பி இன்சர்டட் இன்டு தட். அது ஜீன் தெராப்பின்னு சொல்லக்கூடியது. ப்ராக்டிகல் அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங். சில டிசீஸை டயக்னைஸ் 107ல இருக்கும். The disease will be diagnosed into that. சரியா? ஸோ அது அதுவும் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்றாங்க பயோடெக்னாலஜி மூலம், ஜெனடிக் மூலம். அதுல பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க 108ல என்னென்னலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலம். அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் நீங்க ஒரு கோத்ரூ பண்ணுங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் சார். எக்ஸ்ட்ரா தானே சார், அப்ப படிக்க வேண்டாம்னு நினைச்ச கூடாது, பேர் சொல்லிட்டேன். ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். ஜெனடிக் இன்ஜினியரிங் ஏன் சக்சஸ், இதெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கும். சரியா? ஏன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங்லாமே எதுவுமே கிடையாது. அதுக்காக என்னென்ன அதுல பிளஸ் இருக்குன்னு சொல்லிருக்குது. ஸோ அது மாதிரி இதுல 110 இருப்பாங்க. ஜி இதெல்லாம் அப்ரிவேஷனோட கேட்க வாய்ப்பு இருக்கு சார். GEAC 1110 பேஜ் நம்பர். GEAC ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. நீங்க ஒண்ணு ஏதோ ஒண்ணு இப்ப கோவேக்சின், கோவிஷீல்டு ஏதோ ஒண்ணு புதுசா ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறீங்க ஜெனடிக் இன்ஜினியரிங்ல, சும்மா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. இவங்க அப்ரூவல் பண்ணணும். இதுல என்னென்ன பிளஸ் இருக்கு, என்னென்ன பிளஸ், என்னென்ன மைனஸ் அப்ரூவல் பண்ண பிறகுதான் வெளியே விட முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. GEAC ஜெனடிக்கலி இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப ஒரு நார்மலா ஒரு பயோ ஃபர்டிலைசரோ, பயோ பெஸ்டிசைட்ஸோ எதுவும் நீங்க கண்டுபிடிச்சாலும் இவங்க கிட்ட முதல்ல நம்ம அப்ரூவல் வாங்கணும். அப்பதான் அவங்க வந்து அதை வெளியவே நம்ம மார்க்கெட்டிங்க்கு கொண்டு வர முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுல அந்த பயோ பேட்டன்ட், அதுல 111 பக்கம் பயோ பேட்டர்ன் பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. என்னென்னலாம் மேக்சிமம் ஃபீச்சர்ல வந்து இதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதை நீங்க பாத்துக்கோங்க. 112 பக்கம் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இந்த டேபிள் மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க சார். இந்த டேபிள், அதாவது இந்த ப்ராடக்ட், இந்த டேபிள் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு, அதாவது மைக்ரோப்ஸ் இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல, சில வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ல. இது கொஞ்சம் இந்த 2 டேபிள கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. 112 பக்கத்துல சிட்ரிக் ஆசிட், ஆக்சலைட், அதாவது இதோட சோர்ஸ் என்ன, யூசஸ் என்ன, அவ்வளவுதான். இது என்ன மைக்ரோப்ஸ்ல இதை பயன்படுத்துற, எந்த மைக்ரோப்ஸ் வந்து எடுக்கிறாங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். வேற ஒண்ணு வேண்டாம். இந்த 2 டேபிள். நெக்ஸ்ட் திரும்பவும் ஜெனடிக் இன்ஜினியரிங் ஊத்துனா இது வரைக்கும் நடத்தினதை ஒரு ரொம்ப பிரீஃபா ஒரு 3 பக்கத்துல இருக்கும். அவ்வளவுதான். 3 பக்கம். இதுனா வரைக்கும் டோட்டல் ஜெனடிக் இன்ஜினியரிங் டூல்ஸ் இன்வால்வ் தட் ஜெனடிக் இன்ஜினியரிங், என்சைம், வெக்டார்ஸ், நெக்ஸ்ட் பேசஞ்சர் டிஎன்ஏ. என்சைம்ஸ்னா வாட் ஆர் தி என்சைம்ஸ் ஆர் யூஸ்டு. கடைசியில ஹிண்ட்ஸ், இது வந்து கடைசியில எக்ஸாமுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணோம். இது அந்த 3 பக்கம். சரியா? என்னென்ன என்சைம், எக்ஸோநியூக்ளியஸ், எண்டோநியூக்ளியஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், அது ஃபுல்லாவே லிகேஸ், சரி, ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். நெக்ஸ்ட் இதுல பாருங்க வெக்டார் டிஎன்ஏ என்ன, வெஹிக்கிள் டிஎன்ஏ. இது ரொம்ப முக்கியம் சார். பேஜ் நம்பர் 113ல இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. பிளாஸ்மின் என்ன, காஸ்மின் என்ன, பாஸ்மின், டிரான்ஸ்பொசான், டிஆர் பிளாக் கொஸ்டின். 113 பக்கம் டிரான்ஸ்பொசான்ஸ், பேக்டீரியா பேஜ், வைரஸ்,
இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். என்னது? ஆர்டிபிஷியல் குரோமோசோம் பாக்டீரியா, பார்க், ஈஸ்ட்ல செய்யற ஆர்டிபிஷியல் மேமல் பொறுத்தளவு. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி எப்படி ப்ரிப்பேர், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததான், எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்கு லாஸ்ட் ஆர்டிஎன்ஏல. அப்ளிகேஷன் இங்கேயும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். ஜீன் தெராப்பி முடிஞ்ச பிறகு 114ல என்ன தேவையோ அது மட்டும், அவ்வளவுதான். இந்த இதுல பாத்தீங்களா பேஜ் நம்பர் 114 ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் இருக்கு. நீ கேட்டீங்களா, யாரோ ஒரு மிஸ் கேட்டீங்க, மாடிஃபைடு ஆர்கானிசம் சொல்லலாம், மேனிபுலேட்டட் ஆர்கானிசம் சொல்றான். டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சார் லாஸ்ட் இயர், நான் வச்சுக்கோங்க இது. ரைட், என்ன ஆப்ஷன் ரெண்டுமே கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. சரியா? புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும். அதை டிரான்ஜென்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். டிரான்ஜெனிக் அனிமல் தான் டிரான்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 115ல பாருங்க லாஸ்ட் பேஜ். இது என்ன சார்னு கேட்டா, ஒரு பயோடெக்னாலஜில ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜில ஒரு மேஜரா யார் யாரு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ற ஒரு டேபிள் தான் இது. 11 இது வேற புக்கு, அது வேற புக்கு. சரியா? இதெல்லாம் இப்படி ஒண்ணுன்னா நான் ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணல. ஜஸ்ட் நீங்க என்ன செய்றீங்கன்னா, என்ன சயின்டிஸ்ட் அவர் என்ன ஒர்க் பண்ணார், அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஃபர்ஸ்ட் லைனே 2019 கேட்ட டிஆர்பி கொஸ்டின் 115 பக்கத்துல ஃபர்ஸ்ட் லைன் மெஸ்னர். இது ஆப்ஷனா கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ ஐசோலேட்டட் யார் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு வாட்சன் கிரிக் தான். ஆனா இவர் தான் ஆன்சர். 2019 கேட்ட டிஆர்பி கொஸ்டின் இது. அவை நீங்க இதுதானே அப்படின்னு அசால்ட்டை விடக்கூடாது. ஒவ்வொரு லைனும் என்ன சொல்லியிருக்காங்க, வாட்சன் கிரிக், கோரன்பர்க் என்ன சொல்லியிருக்காரு, கில்பர்ட் என்ன சொல்லியிருக்காரு, சும்மா ரீட் பண்ணுங்க. இதுல ரீட் பண்றதுல ஒண்ணும் கிடையாது. 1 or 2 times நீங்க ரீட் பண்ணாலே இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓரளவு ரிஜெக்ஷன் மெத்தடுக்காவது யூஸ் ஆகும். சரியா? So these are the important points. 115 page number regarding that biotechnology. மெயினா இதுல biotechnology பத்தி தான் டீடைல்ஸ் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. சரியா? So that's all about that syllabus for unit 5. So now perfectly, yes. Psychology last ஒரு 10 minutesல ஞாபகம் பண்ணுங்க. Yes, சொல்லிடுவோம் சார். Right. So almost finished for unit 5. சரி, almost கிடையாது, finished. சரி, unit 5 முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஏற்கனவே கமிங் சண்டே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது பத்தின டீடைல்ஸ் நான் அடுத்தது உங்களுக்கு இந்த ஒரு 10 நிமிஷம் அது ரிலேட்டடா நான் சொல்றேன். சரியா? 5th யூனிட் இதோட முடிஞ்சு. சார் எக்ஸிட் ஆக வேண்டாம், எக்ஸிட் ஆகாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 5th யூனிட் இதோட முடிஞ்சு. சரியா? கமிங் சண்டே என்ன போர்ஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க.